ஆல் ரைட். சரி. ஸோ இப்போ வெல்கம் ஆல் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஒர்க் ஷாப். ஒரு ஒர்க் ஷாப் இல்லை வந்து செமினார் எப்படின்னு எடுத்துக்கலாம் அது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு அடுத்த ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து பியூர்லி அவுட் அண்ட் அவுட் நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின டிஸ்கஷனாக இருக்க போகுது. நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு செவரல் இயர்ஸாக வந்து இந்த விஷயத்துல பார்த்த விஷயங்கள், இதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து முக்கியமா பார்க்கணும்னா, அந்த பார்க்கறது மூலமா வந்துட்டு எப்படி வந்து நம்ம நம்ம வந்து பிட்ஃபால்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னா, முக்கியமா வந்துட்டு காசு ஆக்சுவலா மிச்சம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம எடுக்கிறது. அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் சொல்ல போறேன். இஃப் டைம் பர்மிட்ஸ் யூ கேன் கோ த்ரூ சர்டன் கேஸ் ஸ்டடிஸ். நான் பார்த்த சில ஸ்டோரிஸ் பார்க்கலாமா. அண்ட் டைம் இருந்தால் நிவாபப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வேர் ஐ எம் அசோசியேட்டட், அங்க அவங்களுடைய ஒரு 1 or 2 பர்டிகுலர் பிளான்ஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வந்தது ஆஃப்டர் தட் இந்த இந்த கால் முடிஞ்ச கையோட வந்துட்டு நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வில் ஃபைனலைஸ். அந்த மாதிரி போலாமா? கேன் யூ டூ இட் லைக் தட்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியலன்னா அந்த இந்த இமோஜிஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க கொடுக்கலாம். தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தேங்க்யூ சிந்து. குட். ஸோ டு பிகின் வித் மைசெல்ஃப் முத்துகிஷோர். நான் வந்து இப்போ ஈரோட்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐம் பேசிக்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸ்ல வந்து டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் நான் வந்து இன்ஜினியராக ஜாயின் பண்ணிருந்தேன். அங்கே ஒரு 4-5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து இன்ஃபோசிஸ் மாறினேன். இன்ஃபோசிஸ்ல இருந்து மைண்ட்ஸ்பிரிண்ட் ஒரு கம்பெனி. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஒரு கன்சல்டன்ட் ரோலா ஒரு விஷயத்தை எடுத்து அதில் வந்து என்னன்றது ரிசர்ச் பண்ணி அதை எப்படி வந்து டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளிஃபைட் பிரேக் டவுன் வெர்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ண வச்சுதான் வந்துட்டு என்னுடைய டே டு டே லைஃப் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11.5 இயர்ஸ் வந்துட்டு இதுதான் நான் வந்து என்னோட டே ஜாப்ல சேலரிக்கு நான் வந்து பண்ணேன். ரைட். ஸோ இது இருந்துட்டு இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பற்றின ஐடியா வந்து 2015-16 வந்து நான் வந்து எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. 18-19 அதை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். ட்ரேடிங் பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு 2019-2020 இருந்து ட்ரேடிங் வந்து ஒரு பிக்காக எடுத்து சைடில் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஈக்விட்டி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மீன்வைல் 2021 நாங்கள் அந்த கிளப் ஹவுஸ்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ல வந்து ஒரு 20,000 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி ஒன்று வந்து பில்ட் பண்ணோம். அங்கே நாங்கள் வந்து இப்போ இந்த செஷன் நடத்துகிற மாதிரி ஒரு செஷன்ஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டிங் நாங்கள் வந்து ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து கேள்விகள் வரும், கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லை, நிறைய வந்து மிஸ்டேக் நடக்குது, மிஸ்செல்லிங் நடக்குது. நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று, அங்கே வந்து நான் கேட்டது ஒன்றும் பட் ஆனால் வந்து வேற கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க. இப்போ அதை வந்து எனக்கே பர்சனல் ஒரு விஷயம் நடந்தது. இந்த ஸ்டோரி சொல்லும் போது வந்துட்டு பீப்புள் ஆர் எக்ஸைட்டட். இல்லை அப்படின்னா வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு பண்ணிருந்தாங்க. ஸோ ஐ காட் மை செல்ஃப் லைசன்ஸ் டு செல் இன்சூரன்ஸ். இன்னொருத்தருக்கு வந்து இன்சூரன்ஸ் அட்வைஸ் பண்றதுக்கு நான் IRDAல வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதி அந்த எக்ஸாம் நான் வந்து டிஸ்டிங்ஷன்ல கிளியர் பண்ணி நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். நான் அதை வாங்கிட்டு நான் வந்து இது ஒரு எஜுகேஷனல் கம் சேல்ஸ் ப்ராசஸாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ரைட். லாஸ்ட் ஒரு 2021 அக்டோபர்ல நான் வந்து இதுக்கான லைசன்ஸ் வாங்கினேன். டிசம்பர்ல இருந்து இதனுடைய இந்த சர்வீஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லான்ச் திஸ் இன்சூரன்ஸ் அட்வைசரி இன் கிளப் ஹவுஸ் தான். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி எவ்ரி வீக் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் போடுவோம். நாங்கள் அதில் யாரெல்லாம் வந்து பீப்புள் வராங்களோ தேல் கம் லேர்ன் திங்ஸ். இஃப் தே வாண்ட் டு பை தேல் பை ஃப்ரம் மீ ஆர் எல்ஸ் தேல் கோ அவுட் வித் தி லெசன்ஸ். எப்படி கிளியரா பண்ணா வந்து சேஃபா இருக்கலான்ற அந்த லெசனோட தி செஷன் இதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த இதுல இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 40+ பீப்புளுடைய லைஃப் நான் ஹெல்த் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அனதர் ஒரு 40 பீப்புளுக்கு நான் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களோட ப்ரீமியம் நான் வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ரைட். அது போக வந்து ட்ரைனிங் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஐம் ஆல்சோ ஹெல்பிங் பீப்புள் டு மேனேஜ் போர்ட்ஃபோலியோ. அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் ஒரு 50 lakhs கிட்ட வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஐம் ஹெல்பிங் தம். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் அபவுட் மீ. நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் ஏன் இதை பண்றேன் அப்படின்றது. இன்ன வரைக்கும் வந்துட்டு நான் ப்ரௌடா நான் வந்து காலர் தூக்கி விட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் பாலிசி கூட நான் வந்து டேர்ம் பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் வித்துறது கிடையாது. அதாவது மாசம் 500 ரூபாய் கட்டினா 50,000 ரூபாய் கட்டினாக்கா 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பாலிசி வித்துறது கிடையாது.
ஐ ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் இட். இன்ன வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்லி டேர்ம் இன்சூரன்ஸாக மட்டும்தான் வந்திருக்கும். அதை விட்டால் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் நிவாபப்போட ப்ராடக்ட்ஸ், அதுவும் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமானாலும் 100% கவர் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் என்ன வாங்குறேனோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் ஃபார் தி பீப்புள், தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்ட், தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட், தட்ஸ் வேர் ஐ கம் ஃப்ரம், அண்ட் தட் இஸ் வேர் ஐம் ஆக்சுவலி தட் இஸ் த பீப்புள் ஐம் ஆக்சுவலி ஹெல்பிங். ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. ஸோ இந்த ஒரு 4 வருஷத்துல வந்துட்டு பலவிதமான சுச்சுவேஷன்ஸ், பலவிதமான கேஸ் ஸ்டடிஸ், சிலருக்கு நாங்கள் நிறைய பேருக்கு பாலிசி கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாலிசி வந்து ஆக்சுவலாக கொடுக்க முடிய டினே இருக்கு வந்தது. சில இடத்துல கிளைம்ஸ் வந்து ஆக்சுவலாக டினே இருக்கு, கிளைம்ஸ் வந்துட்டு ஈஸியாக ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஒரு 4 இயர்ஸ்ல ஒரு நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இதை பற்றின கற்றுக்கிட்டு இதில் என்ன தெளிவாக பண்ணாக்கா ஒரு காமன் மேன் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும், அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். அண்ட் தட் இஸ் வாட் ஐம் ஆக்சுவலி கோயிங் டு ஷேர் ஹியர். இதில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ் பிட்ச்லாம் போட்டுட்டு இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாபம் வரும் அப்படின்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், கிராஸ்ப் இட், அதை நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அதை வந்து பெட்டரா பண்ணலாம். இது ஓகே சார், கேன் யூ டூ தட்? சார் இது டவுட்ஸ் எதுவும்? சதீஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க அந்த ஹேண்ட் ரைஸ் பட்டன் பக்கத்துல இமோஜி இருக்கு பாருங்க, சென்ட் ரியாக்ஷன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இமோஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. மிஸ்டர் வண்டர்ஃபுல், உங்களுக்கு ஆடியோ கேக்குதா இப்போ? தேங்க்யூ. நான் உங்களை மியூட் பண்றேன். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எஸ்எம்எஸ் இருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ கமிங் டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து வாங்குறது எதுக்குன்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோம் அப்படின்னா பில் வருது அப்படின்னா வந்துட்டு அந்த பில் அமௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை ஒரு சர்ஜரி பண்ணுறேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வர்ற மெடிக்கல் பில்லை இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ப்ரீமியம்னு ஒரு தொகை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால் மட்டும்தான், அந்த தொந்தரவுக்கு நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இதுக்கு வந்து அந்த இது காசு தரேன்னு சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஒரு லாபம் இந்த டிரான்சாக்ஷனில். இல்லைன்னா நான் வருஷம் நான் வந்து கட்டுற ப்ரீமியம் வந்து ஆக்சுவலாக வேஸ்ட் தான். ஒரு 20,000 30,000 10,000 வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ரீமியம் கட்டுறது வந்துட்டு எனக்கு எதுவும் நடக்காத வரைக்கும் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு காசு வரும். எனக்கு இல்லை, இல்லைன்னா எனக்கு வந்து அந்த காசு ஆக்சுவலி வேஸ்ட் தான். திஸ் இஸ் தி ப்ரிமைஸ் ஆஃப் அ ஹெல்த் இன்சூரன்ஸ், ரைட்? பட் இதுதான் வந்து பல பேரோட தாட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்படிதான் எதுவுமே ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. பட் இதை வந்து ஒரு ஃபிளிப் சைடில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு அப்படின்னா வந்துட்டு நான் அந்த காசை நான் எப்படி கட்டுவேன்? how am I going to pay the money? இப்போ நான் ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அவங்களுக்கு வந்து மூட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண அவங்களுக்கு பில்லு வந்து 2.5 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இந்த 2.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு மாற்றி பே பண்ணி அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு நார்மல் லைஃப் வந்துடலாம். அவங்க வந்துட்டு மூட்டை வந்து மாற்றிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்த்தோவில் பண்றது சர்ஜரி வந்து அது இப்போ வந்து அவங்க மூட்டு வலி இருக்கிறனால வந்து அவங்க எங்கேயுமே பெருசாக நடமாட முடியாது, டிராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க. பட் இதை மாற்றிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு தே கேன் லிவ் அ ஹாப்பி லைஃப். இப்போ இது இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு எஸ், தட் பர்சன் கேன் ஸ்டே அட் ஹோம். அவங்க வந்து பேசிக்காக வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு போகலாம் வந்துட்டு. பட் அது நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம், அப்படிலாம் விட மாட்டோம். நம்ம வந்துட்டு வில் கோ அண்ட் ஸ்பெண்ட் த மணி அண்ட் கெட் த ட்ரீட்மெண்ட் டன் ஃபார் தட் பர்சன். கரெக்டாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ல யாருக்கு வந்தாலும் அதான் பண்ணணும் நம்ம. இப்போ அது பண்றதாயிடுச்சு, அதுக்கான செலவு ஒரு 2 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா இதுக்கான காசு நம்ம எங்கேருந்து எடுத்து கட்டுவோம்? நம்ம யூஸ்வலி நம்ம பேங்க் பேலன்ஸ் எடுத்து கட்டுவோம் நம்ம வந்துட்டு, ரைட்? பட் பேங்க் பேலன்ஸ்ல நம்ம கிட்ட எந்நேரமும் 2 லட்சம் ரூபாய் இருக்குமா? 2 லட்சம் 5 லட்சம் இருக்குமா நம்மகிட்ட? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சேலரி வாங்கி நம்ம வந்து பொழப்பு ஓட்டுறட்கள் தான். பிஸ்னஸ் பண்றவங்களுக்குமே வந்துட்டு கையில கேஷ் எங்கேயுமே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தே புட் ஆல் தியர் மணி இன் பிஸ்னஸ் ஆர் இன் அசெட்ஸ். ஒன்றும் தங்கம் வாங்கி வச்சிருப்போம் நம்ம, இல்லை நிலம் வாங்கி வச்சிருப்போம். கொஞ்சம் இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அஃப்ளூண்டா இருக்கும் அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து காசு போட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம் நம்ம வந்துட்டு. We will not have ready cash of 2.55 lakhs at bank account. ஸோ அப்போ அந்த காசை நம்ம வந்து பேங்க் கட்ட என்ன போறோம்? நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கலாம். நம்ம வந்துட்டு என்கிட்ட கையில காசு இல்லை,
ஒரு எமர்ஜென்சி இருக்கு, கொஞ்சம் கூட நான் பார்த்து உனக்கு தரேன், உனக்கு கடன் வாங்கி அந்த காசை கட்டலாம். இல்லையா, நான் வந்து வீட்டில் வந்து நகை வச்சிருக்கேன், நான் வந்துட்டு இதுக்குன்னே காயின்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன், நான் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் காயின்ஸ் இருக்கு, அந்த காயின்ஸை கொண்டு போயிட்டு அந்த காயினை கொண்டு வித்து ஒரு 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து, நீங்க நகையெல்லாம் ஏறி இருக்கு, நான் லாபத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காயினை வித்து 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து நான் வந்து அந்த பில்லை கட்டி ஐ கேன் மேக் தி ட்ரீட்மெண்ட். இது எனக்கு வந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு டவுன் லைன் காசு வரும் நிற்கிறேன், என்ன பண்ணுவாங்க, அந்த காயினை விற்க மாட்டாங்க, கொண்டு போயிட்டு அடவானம் வச்சு பேங்க்ல ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து காயின் அந்த ஓகே. இன்னும் நீங்க வந்து சிலர் வந்து ஜுவல்ஸ் வச்சிருப்பாங்க, முக்கியமான ஜுவல்ஸ் இருக்கும், ஃபேமிலி ஒய்ஃப் அழகாக வாங்கி போட்ட ஜுவல்ஸ்லாம் இருக்கும், அதை கொண்டு போய் அடமானம் வச்சு எடுத்துட்டு வருவாங்க, அகைன் கடனாளி அவங்க வந்துட்டு. இது எதுவுமே வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னா, இங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கிட்டாச்சு, உங்ககிட்ட நகை எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட வந்துட்டு அசெட்ஸ் எதுவும் பெருசா லேண்ட் எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட லேண்டே வீடு இருக்கானா வந்து லோன்ல இருக்கு, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்னன்னா, யூ கேன் ரீச் அவுட் டு என்ஜிஓஸ்ட கேட்டு நீங்க வந்து இந்த கோஃபண்ட்மி மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு அது பேர் என்ன இருக்கு, நல்ல பேர் ஆக்சுவலா வந்துட்டு, இந்த குழந்தைக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு ரூபாய் செலவாக போகுது, நீங்க வந்து உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் டொனேஷன். சார் இதுல ஏதாவது ஒன்று வந்து ஈஸியான வழி இருக்கா? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்னதுல வந்துட்டு ஏதாவது ஈஸி வழி இருக்கா? ஒரு ஈஸி வழி, பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை அப்படி எடுத்து கட்டலாம், பட் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்கணும். இதை தாண்டி எங்கேயாவது வந்துட்டு ஒரு பெரிய செலவுன்னு வந்துன்னா நம்மளால அந்த காசை புரட்ட முடியுமா? இந்த கேள்விக்கு வந்து உங்ககிட்ட வந்து பதில் எஸ்ன்னு இருந்தது அப்படின்னா உங்களால அதை வந்து ஒரு 10 மடங்கு பண்ண முடியும். 2.5 சார் நான் 25 lakhs வரைக்கும் நான் வந்து தாராளமாக ஈஸியாக புரட்டிட முடியும், தட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் மீ அட் ஆல் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இல்ல நீங்க இப்பதான் வந்து கையவனையும் கரணம் போட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். இதுதான் அதுக்கு ரீசன். வெரி சிம்பிள். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற நீங்க வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து செலவாகிறதுனால வந்துட்டு டக்கு நீங்க வந்துடக்கூடாது. டக்குன்னு நீங்க இந்த இடத்துல விழுந்துடக்கூடாது. ஒரு 5 வருஷத்தோட எஃபர்ட், ஒரு 10 வருஷத்தோட எஃபர்ட் வந்துட்டு ஒரு 10 நாள்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது சால சிறந்த ஐடியா. ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து கவரேஜ் கொடுக்குற ஒரு பாலிசி ஒரு 30 year old சிங்கிள் பர்சன் இருக்காங்க, இல்ல ஃபேமிலி மேன் 2 பேர் இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் வந்து 15,000 ரூபாய். அவரே சிங்கிளா இருக்காரு அப்படின்னா, ஒரு 28 year old 29 year old சிங்கிளா இருக்காரு அப்படின்னா அவரோட ப்ரீமியம் வந்து 11,000 ரூபாய். ஃபேமிலி 2 குழந்தைங்க, ஒரு சரி 2 அடல்ட் ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 18,000 rupees, 18,000 ரூபாய். 2 குழந்தை, 2 அப்பா அம்மா, 2 குழந்தைங்க, 4 பேர் இருக்காங்கன்னா 22,000 ரூபாய், அரௌண்ட் 20 இந்த ரேஞ்சு. ஒரு 22,000 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 1,000 2,000 ரூபாய்க்குள்ள இந்த காசை எடுத்து வச்சு ஒரு பாலிசி ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பயா இருந்தாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரும்போது வந்துட்டு நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் கை வைக்க வேணாம், இன்னொருத்தர் நீங்க போய் காசு வந்து கேட்க வேணாம், நீங்க உங்க கோல்டு ஜுவல்லரியோ இல்லை வந்துட்டு லேண்டையோ நீங்க வந்து அடமானம் வைக்க தேவையில்லை, நீங்க இல்லை வந்து விற்க தேவையில்லை, நீங்க வந்துட்டு முக்கியமா நீங்க வந்து யார்கிட்டையும் போய் டொனேஷன் கேட்க தேவையில்லை. நீங்க டொனேஷனோ அந்த வார்த்தை யூஸ் பண்ண விரும்பல நான், யூ நாட் ஆஸ்க் சம்மோன் ஃபார் மணி ஃபார் ஃப்ரீ, அது நீங்க வந்து போக தேவையில்லை. நீங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க தேவையில்லை. அட் அ காஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 2,000 rupees per month மேக்ஸிமம் நான் சொல்றேன் வந்துட்டு, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன் ஆஃப் பையிங் அ ஹெல்த் இன்சூரன்ஸ். மற்றபடி வந்துட்டு அவன் கொடுத்துப்பான், எனக்கு வந்து காசு சேவ் ஆகும். ஐ ஹவ் சீன் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். என் தம்பிக்கு நாங்கள் வந்து 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு வந்து பீசல் சர்ஜரி பண்ணோம். அவருக்கு வந்து நாங்கள் அப்பாவோட இதில் வந்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு கவரேஜ் கொடுத்தாங்க. we were able to manage. Balance amount you have to pay from the pocket. அது அந்த கவரேஜ் அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த காசும் எங்களுக்கு வந்து செலவாயிருக்கும். இன்னும் நாங்கள் கடன் தான் வாங்கியிருக்கோம். நான் வந்துட்டு நான் சொல்றது ஒரு 4-5 years பேக் நான் சொல்றேன். நான் இன்னும் சில ஃபேமிலிஸ்ல வந்துட்டு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எனக்கு இருக்கு வேணான்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிசி போடுவாங்க. எவ்வளவுக்கு? 20,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டி போடுவாங்க, ரைட்? ஸோ நீங்க வந்து ஒரு 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 ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கீங்க அப்படின்னா டூ இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இதுதான் நீங்க வந்து உங்களுடைய தன்மானத்தை நீங்க வந்து சுயமரியாதை நீங்க வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒழிய மற்றபடி வந்துட்டு காசை மிச்சப்படுத்துறது, ஒரு சூப்பரான இது போடுறது, நான் பெருமைக்கு போடுறது, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் தான். நீங்க புத்திசாலி நீங்க உலகத்துல காட்டிக்கிறதுக்கு போறதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் தான். டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். சார், how many of you agree with this point?
தம்ஸ் அப் கொடுக்கலாம், நீங்க இல்லை வந்து தம்ஸ் டவுன் கொடுக்கலாம். ஆசம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும்னு ஆயிடுச்சு. ஏன் எடுக்கணும் டிசைட் பண்றோம் நம்ம. இப்போ அந்த டிசைட் பண்ண இந்த விஷயத்த வந்துட்டு நான் போயிட்டு வந்து ஏனோ தூரம் பண்ணக்கூடாது, ரைட்டா? நான் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கணும். அது என்ன மாதிரி பார்த்து எடுத்தாக்க கரெக்டா வரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு. அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் நோ வை திஸ் கம்பெனிஸ் ஆர் செல்லிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். அவன் என்ன முட்டாளா? என்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் காசு வாங்குறான்ட்டு அதுக்கு அவன் 10 லட்ச ரூபா தரேன்றான். அப்ப என்ன, என்கிட்ட வாங்குற காசோட வந்து 50 மடங்கு எனக்கு வந்து திருப்பி தரேன்றான். அது எவ்ரி வருஷம் தரேன்றான் எனக்கு. அவன் ஹவு இஸ் ஹி கோயிங் டு மேனேஜ் தட்? நான் அந்த பிசினஸ் பண்ணேன்னா, அதே நான் ஆப்போசிட் இன்சூரன்ஸ் விற்கிறாள் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து 20,000 நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் 10 லட்ச ரூபாய் நான் திருப்பி தரணும் உங்களுக்கு. நான் இது ஒரு ஹெவிலி ஒன் சைடட் டிரான்சாக்ஷன், கரெக்டா? இப்ப இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது கம்பெனிக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதாவது அந்த இன்சூரன்ஸ் வாங்குற பர்சனுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறு என்ன? இந்த இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பெனிஃபிட். ஒரு 20-year-old பர்சன் ஒரு 30-year-old பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான சாத்தியம் வந்து லெஸ் தென் 5%. அப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி வந்துட்டு ஒரு 1000 பேர்கிட்ட வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்றாங்க, 20,000 கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த 20,000 ப்ரீமியத்துல இருந்து 20,000 எவ்வளவு சார் உங்களுக்கு? 2 கோடி ரூபாயா? 2 கோடி ரூபாயில வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு வந்துட்டு ஒரு 5% தான். அப்ப அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா கம்பெனிக்கு லாபம். திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவலி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிளே. இந்த 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 இன்சூரன்ஸ் பாலிசி வந்துட்டு இங்க இருக்கிற இந்த 4 பேர் 5 பேர் போட்டு வித்தாங்க அப்படின்னா கம்பெனிக்கு செம்மையான நஷ்டம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர்கிட்ட ஆக்சுவலா கொண்டு போயிட்டு இந்த பாலிசி விற்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற பிரீமியத்தை எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்க ரீஇன்சூர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு பிரீமியம் கொடுத்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வந்து தாண்டி போகுது, ஒரு வருஷத்துல நான் கொடுக்குற பிரீமியம் தாண்டி போகுதுன்னா, மீன் நான் கொடுக்குற அந்த அமௌண்ட் தாண்டி போகுதுன்னா நீ உள்ள வந்து கொடுன்னு சொல்லி அவன் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஆர் ஆக்சுவலி மேக்கிங் மணி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல தொந்தரவு ஆச்சு அப்படின்னா எனக்கு லாபம், தொந்தரவு ஆகலை அப்படின்னா கம்பெனிக்கு லாபம். தொந்தரவு ஆனாலும் ஆகாட்டியும் இந்த 5% 6% ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது கம்பெனிக்கு டெஃபினெட்லி லாபம். நமக்கு என்ன லாபம் அப்படின்னா என் சுயமரியாதை வந்து காப்பாற்றப்படுதுன்ற அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தான். கிளியர் சார்? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கம்பெனி 1க்கு 50 மடங்கு உங்கள்கிட்ட காசு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சார் அது எப்படி சார்? நீங்க வந்து நான் வந்து காசு கொடுக்கறதே வந்துட்டு எனக்கு நீங்க வந்து திருப்பி காசு கொடுப்பாங்க, எடுக்கல மெஷினா காசு கொடுப்பாங்க தானே கேட்குறீங்க, நீங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே கேட்குறேன் நான் வந்துட்டு. பட் ஹவு கேன் தே சே நோ அப்படின்னா இதுல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து ஒரு பொருள் கிடையாது. இது வந்து ஒரு தொப்பி மாதிரியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு டேப் மாதிரியோ வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் தி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, யூ அண்ட் தி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இன்னென்ன தொந்தரவுகளுக்கு நான் வந்து வந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆகிற இன்னென்ன செலவுகளுக்கு நான் வந்து உனக்கு காசு தரேன் உனக்கு, அதுக்கு நீ எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போடுவீங்க. அப்ப அந்த பாலிசிக்குள்ளார அக்ரிமெண்ட்டுக்குள்ளார வந்துட்டு அது என்னென்ன அது நீங்க தெளிவா தெரிஞ்சுலீங்க மட்டும்தான் அப்படின்னாதான் வந்துட்டு உங்க காசு வந்து நீங்க சேஃபா பிளே பண்ண முடியும். இல்லாட்டி கம்பெனி தன்னுடைய லாபத்தை வந்து இது பண்றதுக்கு, நஷ்டத்தை வந்து கம்மி பண்றதுக்காக வேண்டி நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து செக் வச்சுதான் இருப்பாங்க. அது காமனா எங்கெல்லாம் செக் வச்சிருப்பாங்க, எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரு பாலிசி வாங்க போறேன் அப்படின்னா அந்த பாலிசியில அதுல வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு, வாட் ஆர் திஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்றான். இப்போ வந்து ரூம் ரெண்ட் சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு ரூம் ரெண்ட் எப்படி வச்சிருக்கான், இல்ல பேக்கேஜ் தான் கொடுப்பான் அவன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா அது நல்ல பாலிசியா இல்ல கெட்ட பாலிசியா. கெட்ட பாலிசினா வந்துட்டு நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு ஒர்த்தா வருமா இல்ல வந்துட்டு போங்கடிக்கிறான் அவன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு, ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இடம் சார், இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது வந்து ஹவு தே ஆர் வை தே ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு நாட் கிவ் யூ மணி, இந்த விஷயம் புரிஞ்சுதா?
ஆல்ரைட், கூல். ஸோ இப்போ கமிங் டு ஏரியாஸ், இப்போ நீங்கள் இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நாம இதை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒன்று, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிளைம் போகிறதுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிளைம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி காசு தராது எனக்கு. அடுத்தது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன், நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், இப்போ நான் வந்து கிளைமுக்கு நான் போகிறேன், நான் அப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் தராது எனக்கு. இந்த 2 ஆஸ்பெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோல்சமாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ரைட்டா? ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி தெர் இஸ் சம்திங் கால்டு வெயிட்டிங் பீரியட், காத்திருக்கும் நேரம், காத்திருப்பு நேரம் சொல்லுவாங்க. அதில் இந்த வெயிட்டிங் பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பீரியட்ல நீங்க ப்ரீமியம் பே பண்ணினாலும் சரி, இல்ல நீங்க வந்துட்டு ஒரு ஒரு எவ்வளவு பெரிய நீங்க வந்து கூடாத கோடி சொன்னாலும் சரி, இல்ல பவர்ஃபுல்லான பர்சன், இன்ஃபுளுன்ஷியலான பர்சன் இருந்தாலும் சரி, அந்த வெயிட்டிங் பீரியட் டியூரேஷன்ல கம்பெனி உங்களுக்கு காசு தராது. ஏன் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராட் ப்ரிவென்ஷன், ஃப்ராட் நடக்காம தடுக்கிறதுக்கு. 2வது வந்துட்டு பீப்புள் வந்து இதை வந்து அபியூஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறேன், நான் வாங்க போகும்போது எனக்கு உடம்புல ஏற்கனவே தொந்தரவு இருக்கு, எனக்கு ஏதோ தொந்தரவு இருக்கு, எனக்கு வந்து பிபி இருக்கலாம், எனக்கு வந்துட்டு இல்லை வந்து டயபெட்டிக்கா இருக்கலாம், நான் வந்துட்டு இல்லை நான் வந்து ஒபிசியா இருக்கலாம், ஓவர் வெயிட்டா இருக்கலாம், நான் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் வந்து எனக்கு தொந்தரவு இருக்கலாமா இருக்கு, எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் தொந்தரவு இருக்கலாம், பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அது ஒன்று 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும், அந்த மாதிரி தொந்தரவு இருக்கலாம் உங்களுக்கு. மூட்டு வலி இருக்கலாம், உடம்புல எங்கே கொழுப்பு கட்டி இருக்கலாம், இப்போ லேடிஸ் இருக்காங்கன்னா வந்து யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை வந்து பிசிஓடி இருக்கலாம், எனி தொந்தரவு. எனக்கு இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது என் உடம்புல இப்படி தொந்தரவு இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த தொந்தரவுக்கு நீங்க பாலிசி வாங்கினதுல இருந்து 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ வந்துட்டு வெயிட் பண்ணணும். அத்தனை வருஷத்துக்கு அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிளைம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கான செலவுகள் வந்து என்ன செலவாகுதோ அதை நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். பிஇடி இருந்தது அப்படின்னா 2 to 4 years வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வாங்குற பாலிசியில அந்த கம்பெனி வந்துட்டு என்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்கோம் இதை நான் வந்து செக் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். 2வது, ஸ்லோலி டெவலப்பிங் இல்னஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் இதுவும் என் உடம்புல இருக்க தொந்தரவு தான், ஆனா எனக்கு உடம்புல இந்த தொந்தரவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கேட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு செக் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அப்பண்டிசைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருந்திருக்கும், எனக்கு வயிறு வலி சும்மா அப்பப்போ ஏதோ வந்து போயிருக்கு உங்களுக்கு, ஆனா எனக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் தான் தொந்தரவுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு. அதே மாதிரி வந்து வேற என்ன இருக்கு உங்களுக்கு, ஹெர்னியா கம்ப்ளைண்ட். இப்போ இந்த ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வந்துட்டு எனக்கு குடல் இறக்கம் இருக்குன்றது தெரியாது எனக்கு, ஆனா எனக்கு வந்து திடீர்னு டாக்டரை போய் செக்அப் பண்ணும்போது சார் உங்களுக்கு ஹெர்னியா கம்ப்ளைண்ட் இருக்கு, நீங்க சர்ஜரி பண்ணுமா வந்துட்டு. இப்ப இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே உடம்புல ரொம்ப நாளா வந்து டெவலப் ஆயிருந்திருக்கும். அந்த தொந்தரவு நீங்க பாலிசி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் ஸ்பெசிபிக் இல்னஸ் கேட்டகரி ஆர் ஸ்லோலி டெவலப்பிங் இல்னஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருவாங்க கம்பெனி. ஒரு பாலிசியில வந்துட்டு இதெல்லாம் தான் நான் சொல்ற ஸ்பெசிபிக் இல்னஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட் இருக்க ஐட்டத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து கவரேஜ் வராது. ஸோ இந்த வருஷம் நீங்க ப்ரீமியம் பே பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் நீங்க ப்ரீமியம் பே பண்ணுவீங்க, 3வது வருஷம் நீங்க ப்ரீமியம் பே பண்ணும்போது வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்துக்கு நீங்க போய் கிளைம் எடுக்க முடியும். சரி எனக்கு வந்துருச்சு என்ன சார் பண்றது, எனக்கு அப்படி திடீர்னு போயிட்டேன், ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு டாக்டர் வந்து அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்றாரு, ஆனா தொந்தரவு இல்லை, ஒரு 6 மாசம் கழிச்சு சர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்றதுன்னா நோ அதர் வே, நீங்க அவுட் ஆஃப் பாக்கெட் தான் பே பண்ணி ஆகணும். இல்லையா உங்களுக்கு ஆஃபீஸ்ல இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கவரேஜ் இருக்க முடியும்னா கவரேஜ் எடுத்துக்கோங்க. இல்லை உங்க அப்பா அம்மாவுக்கு கவரேஜ் இருக்கு அது வந்து உங்களுக்கும் சேர்ந்து வரும் அப்படின்னா அந்த இடத்துல கிளைம் வாங்கிக்கலாம். நம்ம நீங்க எடுக்கிற பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அந்த கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க ஃபார் 2 இயர்ஸ்க்கு. ஸோ ஸ்பெசிபிக் இல்னஸ்க்கு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பிஇடியா கன்சிடர் பண்ணாங்க, அதுக்கு வந்து 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ரைட், இது வந்து நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். இப்ப 3வது ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, 30 நாளைக்கு நீங்க இன்னைக்கு பாலிசி வாங்குறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அடுத்த 30 டேஸ்க்கு செப்டம்பர் 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு எமர்ஜென்சி அட்மிட் ஆனீங்கன்னா மட்டும்தான் வந்து கிளைம் கவரேஜ் கொடுப்பாங்க, வேற எதுக்கும் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு எனக்கு கேன்சர் தொந்தரவு எனக்கு ஐடென்டிஃபை இருக்கு, எனக்கு இல்லை வந்துட்டு காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல், எனக்கு 4 நாள் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, டிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, இல்லை எனக்கு வந்து தீராத வயிற்று வலி அதுக்காக அட்மிட் ஆகிற அப்படின்னா எப்படி எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி அதுக்கு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து கவரேஜ் கிடைக்காது, 31st டேல தான் உங்களுக்கு கவரேஜ் வரும். ரைட், ஸோ நான் ஒரு பாலிசி வாங்குறேன் அப்படின்னா 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. அடுத்த 30 நாள்ல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் பிளஸ்
ஸ்பெசிஃபிக் இல்னஸ் லிஸ்ட்ல இல்லாத மற்ற தொந்தரவுகளுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு ஆக்சிடென்ட், மற்ற ஜென்ரலா எனக்கு வர தொந்தரவு பிளஸ் ஸ்பெசிஃபிக் இல்னஸ் இது 3க்கும் கவரேஜ் கொடுப்பாங்க. 3 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணிட்டு 4வது வருஷம்ல போகும்போது வந்துட்டு எனக்கு ஏதாவது பிஇடி இருந்தது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அந்த பிஇடிக்கும் சேர்த்து கவரேஜ் கொடுப்பாங்க. சார் இது எல்லாமே வந்துட்டு நான் பாலிசி வாங்குற அன்னைக்கே எனக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸா எனக்கு எதுவுமே வராது. எனக்கு ஐ வில் நோ ஈவன் பிஃபோர் பையிங் அ பாலிசி இந்த தொந்தரவுகளுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ண நான் இதுக்கப்புறம் தான் எனக்கு கவரேஜ் எடுக்கும்னு தெரியும் எனக்கு வந்துட்டு. திஸ் இஸ் இந்த விஷயம் வந்துட்டு நீங்க பாலிசி வாங்கும்போது தெளிவா தெரிஞ்சுட்டு அந்த ஒரு நாலேஜோட தான் நீங்க வந்து பாலிசி வாங்கணும். நீங்க சார் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா வெயிட்டிங் பீரியட்ஸ்னா என்ன, எதுக்கு எவ்வளவு வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்றது? நான் சொல்றது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ், இண்டஸ்ட்ரியில் ஓவரால் நடக்கிற ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு, எந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆல்ரைட் சதீஷ், கோகுல். ஓகே 2 கோகுல் இருக்கீங்க. கோகுல கிருஷ்ணன். Yeah, fine. ஓகே குட். ஓகே கோகுல், நீங்க இப்பதான் வந்தீங்க. ப்ளீஸ் கண்டினியூ தி கான்வர்சேஷன். லிசன் பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங் முடிச்சு ஷேர் பண்றேன், அப்புறம் ஃபுல்லா நீங்க கேட்டுக்கலாம். நீங்க ரைட். ஸோ இப்போ வந்து அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா, இப்போ இது வந்து பிஃபோர் அட்மிஷன் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு தொந்தரவு ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு, ஐ ஹவ் டு கெட் அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல். இப்போ அட்மிட் பண்ணி நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். நான் வந்துட்டு ஓகே நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து கிளைம்க்கு நான் வந்து போறேன். நான் இப்போ எனக்கு அதெல்லாம் காசு தர மாட்டாங்க. நம்ம யூஸ்வலி பார்த்துட்டு போனோம் வந்துட்டு, எனக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்து பில் ஆச்சு. ஆனால் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து கிளைம் இவ்வளோ தான் கொடுத்தாங்க, 30% தான் கொடுத்தாங்க, 40% தான் கொடுத்தாங்கம்பாங்க. ரைட்டா? இப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ நான் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து கம்பெனி காசு தராது. எனக்கு நான் என்ன பண்ணேன் எனக்கு அந்த காசு கொடுக்கும் எனக்கு வந்துட்டு. ரைட், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பேசிக்கா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆறீங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு 4 இடத்துல உங்களுக்கு வந்து செக் வைப்பாங்க. இந்த 4 இடத்துல நீங்க வந்து காஷியஸா இருந்தீங்க அப்படின்னா, கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 நீங்க வந்து சமாளிச்சிடலாம். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எங்க அப்படின்னா, ரூம் ரெண்ட், ரூம் டைப். ரைட், ரூம் நீங்க என்ன மாதிரி ரூம் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து. சார் இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து என்ன ரெண்ட்டுக்கு ரூம் எடுக்கிறீங்களோ ஆர் என்ன டைப் ஆஃப் ரூம் எடுக்கிறீங்களோ வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் டாக்டர் சார்ஜ், நர்ஸ் சார்ஜ், உங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டு பில்லு, உங்களுக்கு கொடுக்குற எல்லா சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹவ் அ ஹோட்டல் ஆப்ரேட்ஸ். ஹோட்டல் நீங்க போயிட்டு ஒரு ட்வின் ஷேரிங் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் நீங்க வந்து ஒரு சாதாரண ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு பில் போடுவாங்க உங்களுக்கு. அதே நீங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பில் போடுவான். கரெக்டா? அதே தான் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரூம் ரெண்ட் ஒரு 2000 ரூபாய் இருக்கும், சிலது 5000 ரூபாய் இருக்கும், சிலது 10,000 ரூபாய் இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க எடுக்கிற பாலிசியில வந்துட்டு என்ன உங்களுக்கு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க இன்சூரன்ஸ் பாலிசியில. சார் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க சார் நீங்க, ஆனா ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு நான் வந்து 5000 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. ஒருவேளை நான் போய் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அந்த 5000 ரூபாய்க்குள்ள ரூம் இல்லை, எனக்கு அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி வேற வழி கிடையாது, நான் வந்து 10,000 ரூம் தான் எனக்கு இருந்தது, ஸோ நான் அந்த ரூம் போய் எடுத்துட்டேன் நான் அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம், எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். கிளைம்னு போகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசியை வந்து நீங்க வந்து அப்ரூவ்டு லெவல்ல இருந்து டபுளா நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கிற கிளைம் அமௌண்ட் இங்க இருக்கு அப்படின்னா அது அப்படியே பாதியா குறைச்சிடுவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் பில் வருதுன்னு வச்சுக்கோமே, சார் நீங்க வந்து ரூம் ரெண்ட் டபுளா போயிருக்கு அப்படின்னா மற்ற சார்ஜஸ் உங்களுக்கு டபுளா தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிமிட் என்னவோ அது வரைக்கும் தான் கொடுப்பேன்ட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் தான் வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் கூட கிடையாது, எலிஜிபிலிட்டிக்கே வரும். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 சமாச்சாரம் பண்ணி அதையும் கம்மி பண்ணுவாங்க. அது என்னன்னு அடுத்து நான் சொல்றேன் நான். ஸோ 5 லேக் நீங்க கேட்டீங்கன்னா ரூம் ரெண்ட் ஜாஸ்தி போயிருந்தீங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணுவாங்க. டபுளா போயிருந்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிற அமௌண்ட் 50% தான் கொடுப்போம் உங்களுக்கு. அதுவும் வந்து 100% வருமானு தெரியாது நமக்கு வந்துட்டு. ஸோ நீங்க வந்து ஒரு பாலிசி வாங்குறீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்டுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ரூம் வரைக்கும் போகலாம். சிலர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிங்கிள் ஏசி ரூம் வரைக்கும் நீங்க போய்க்கலாம்பாங்க, சிலர் வந்து சூட் ரூம் வரைக்கும் போய்க்கலாம்பாங்க, சிலர் வந்துட்டு நீங்க ட்வின் ஷேரிங் ரூம் தான் போகணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்குன்றது நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் மை லிமிடேஷன் ஃபார் ரூம் ரெண்ட், இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட் கிளியரா எல்லாருக்கும்? தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். கிளியர் ப்ரோ. ஆக்சுவலா இந்த ரூம் ரெண்ட் இதெல்லாம் நான் நிறைய செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு சாரி கோகுல். ஆக்சுவலா இந்த ரூம் ரெண்ட் இதுல தான் நான் நிறைய அடிபட்டிருக்கேன் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அடிபட்டிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கு அடுத்து நம்ம உங்களை வந்து காப்பாத்தி வருவோம், நீங்க அடி விழுகாத மாதிரி பாத்துக்கலாம். ஓகே 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 ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு
ட்ரீட்மெண்ட்டுக்கான சார்ஜஸ். சார் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்த்தோ சர்ஜரி பண்றாங்கன்னா அதுக்கு வந்து 80,000 பிளஸ் அந்த 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 உள்ள வைக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் சொல்லுவாங்க, அந்த மூட்டு வைக்கிறாங்க இல்லையா அவங்க, அந்த மூட்டுக்கு பேர் ஏதோ ஒரு பார்ட் சொல்றாங்க, அதுக்கு உண்டான சார்ஜஸ் என்ன. ஸோ அப்போ வந்து பேக்கேஜ் இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக இவ்வளோ சார் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க அவன்ட்டு. ஸோ ஒரு 80,000 ரூபாய் அந்த உள்ள வைக்க மூட்டு வந்து லெட்ஸ் ஒரு 50,000 வச்சுக்கோங்க. 1.3 lakhs தான் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்து லிமிடேஷன் கொடுப்பேன், நான் வந்து அதிகபட்சம் கொடுப்பேன்னு சொல்லி தே வில் ஹாவ் அ லிமிட். இதுக்கு பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் சப்லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. அது என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க அட்மிஷன் போட்டு எல்லாம் எனக்கு வந்துடும், எனக்கு அவன் மேல இருக்கவன் பார்த்துப்பான், இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துப்பான்னு இருப்பீங்க நீங்க. ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா, சார் ஹாஸ்பிட்டல் 2 லட்ச ரூபா கேட்கறாங்க, எங்களால் அவ்வளோ பண்ண முடியாது, வி கேன் கிவ் ஒன்லி அப் டு 1.3 lakhs. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நீங்க தான் பே பண்ணிட்டுருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பே ஒன்லி தென் வில் பி டிஸ்சார்ஜ். ஸோ 2வது பாயிண்ட், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா. இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவுக்கு நாங்கள் பண்ணோம்னாங்க, கேட்ராக்டுக்கு வந்து 30,000 ரூபாய் ஆக்சுவலி வந்து பில்லு வந்தது. அவருக்கு கவர்மெண்ட் கொடுத்த இன்சூரன்ஸ்ல வந்துட்டு 20,000 rupees தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ பேலன்ஸ் 10,000 நாங்கள் அவுட் ஆஃப் பாக்கெட் பே பண்ணோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணாங்க, அது இதே கேஸ் தான். 70,000 ரூபாய் பில் வந்தது, 40,000 கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. பேலன்ஸ் 30,000 நாங்க தான் பே பண்ணோம். அந்த அப்ரூவ் பண்ணான்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளவுதான் சார்ஜ்ட்டாங்க, அவ்வளவுதான் வந்து பேக்கேஜ், அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் இஸ் அ கேஸ். ஸோ அப்ப நான் வாங்குற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில வாட் இஸ் மை லிமிடேஷன், எனக்கு வந்து எவ்வளவு ரூபாய் எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு, ஆன்ஜியோக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க, முடிஞ்சா அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க. ஸோ தட் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா, என்னென்ன எவ்வளவு இருக்குன்றதுல ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு. யூல் பி ஆக்சுவலி ப்ரிப்பேர்டு. சரியா? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா வந்துட்டு நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஆர் கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. சார் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐசியூல ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, சர்ஜரி பண்ணும்போது யூஸ் பண்ண ஐட்டத்தெல்லாம் உங்களுக்கு வந்து அதில் பில் போட்டுருவாங்க. பட் இந்த ரூம்ல நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க வந்து ரெக்கவரி பீரியட் இருக்கிறது, இல்லை வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அது அங்கே யூஸ் பண்ற பெட் பேன்ல இருந்து, யூரினரி பேட்ல இருந்து, மாஸ்க், கிளவுஸ், பிபி கிட்டு, இன்ஃபேக்ட் சர்ஜரி யூஸ் பண்ண பிபி கிட் எல்லாமே, இந்த உங்களுக்கு போற இன்ஜெக்ஷன் முதற்கு சிரஞ்சு இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்துடும், ஆர் கன்சியூமர் ஐட்டம்ஸ் கேட்டகரி வந்துடும். இந்த கேட்டகரிஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பண்றது கிடையாது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது மொத்தம் ஒரு 146 ஐட்டம் இருக்கு. இந்த 146 ஐட்டத்தையும் வந்துட்டு 4 கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்காங்க, டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. சார் இது வந்து கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா இருக்கும் வந்தது, பட் டோன்ட் வரி அபவுட் இட். மொத்தம் 146 ஐட்டம் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு ஐட்டத்துக்கு கூட காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அப்பாவுக்கு வந்து அப்போலோல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவருக்கு வந்து கிளைம் அப்ரூவ் ஆனது வந்து 1.5 lakhs தான். பேலன்ஸ் 50,000 ரூபாய் அப்ரூவ் ஆகாதுக்கு ரீசன் வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ், பெட் பேன் சார்ஜஸ், அப்புறம் அந்த மாஸ்க் வைக்கிறது, இந்த மாதிரி நான் மெடிக்கல் டெத் மட்டும் தான் உங்களுக்கு. இந்த கன்சியூமர் ஐட்டம்ஸ் எதுக்குமே வந்து அப்ரூவ் ஆகல, பிகாஸ் அவங்க எடுத்திருக்கிற பாலிசியில கன்சியூமர்ஸ் வந்து அப்ரூவல் கிடையாது. இது ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கு, நான் அதை கடைசியில் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் பில் நடக்குது அப்படின்னா வந்துட்டு 20 to 30% அட்லீஸ்ட் வந்துட்டு நான் மெடிக்கல் டெம் ஆர் கன்சியூமர் ஐட்டத்துக்கு வந்து செலவாகும். அந்த பில்லு வந்து நாம தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து தெளிவா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா யூ வில் பி சஃபரிங். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆல்ரெடி they have come up with a solution. என்ன அப்படின்னா, nowadays certain insurance companies are covering certain parts. இந்த 146 வந்துட்டு ஒரு 70 ஐட்டம் நான் கவர் பண்றேன், இல்ல ஒரு 90 ஐட்டம் நான் கவர் பண்றேன், இல்ல ஒரு 100 ஐட்டம் கவர் பண்றேன்ட்டு பாலிசிலேயே எக்ஸ்ட்ரா ரைடர் ஆட் பண்ணி இந்த இடத்துல கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட என்டையர் பில்லு வந்துட்டு ஒரு 20% நான் மெடிக்கல் ஐட்டம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு 10% ஆர் 5% நான் மெடிக்கல் ஐட்டம் வந்து கவரேஜ் வராது, பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எடுக்கிற பாலிசியில இந்த நான் மெடிக்கல் ஐட்டம் வந்து மொத்தம் இருக்கிற 140 ஐட்டத்துல வந்துட்டு எத்தனை ஐட்டம் கவர் பண்றாங்க, இந்த லிஸ்ட் 1, 2, 3, 4ல வந்து எத்தனை லிஸ்ட் கவர் பண்றன்ற தெளிவா கேட்டுடுங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா உங்களுக்கு பெருசா சேவிங்ஸ் கொடுக்கும். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு அதுல வந்து டைப் 1 மட்டும் கவரேஜ் இருக்கிற மாதிரி ஐட்டத்தை வந்து ஒரு ரைடர் ஆட் பண்ணிட்டாரு. அவருக்கு அப்படிதான் சொன்னாங்க.
டைப் 2 அண்ட் டைப் 2, 3, 4 ஆட் பண்றதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதை அவர்கிட்ட ப்ராப்பரா எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரா வாங்கி இருந்திருப்பாரு அவரு. இது இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தாரு, இது பிரச்சனைக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தாரு. அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருந்தாங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் மிச்சமா இருக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா காஸ்ட்? வெறும் 1000 ரூபாய். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி விஜிலண்ட். நீங்க வந்து வாங்கும்போது தெளிவா என்னென்ன ஐட்டத்தெல்லாம் கவரேஜ் வரும்ன்றது தெளிவா வாங்கி பார்த்துக்கோங்க. நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கவரேஜ் வரும்ல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார் இது வரைக்கும் பேசுனதுல? மூவ் ஃபார்வர்ட். எஸ், தேங்க்யூ செந்தில். ஸோ 4வது ஐட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்லி இன் அவர் கண்ட்ரோல். கோபே அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. COPAY கோபே அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. இந்த கோபே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த பில் வர்றதுல வந்து முன்னாடி சொன்ன அந்த 3 ஐட்டத்தையும் வந்து கழிச்சிருவாங்க. ரூம் ரெண்ட் ஒத்து வராதெல்லாம் கழிச்சிருவாங்க. ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ்ல வர்றது அப்படின்னு கழிச்சிருவாங்க. நான் மெடிக்கல் கழிச்சுட்டு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்லயும் ஒரு 10%, 20%, 30% அந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்க வந்து கூட சேர்ந்து பே பண்ணணும். தட் இஸ் கால்ட் கோபே. இப்போ 5 லட்ச ரூபாய் பில் கிளைம் பண்றோம்னா எல்லாம் கழிஞ்சிட்டு போக 2 லட்ச ரூபாய் அப்ரூவ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க 10% கோப்பை வந்து இந்த பாலிசி வாங்கும் போது எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயில 10% 20,000 ரூபாய். ஏற்கனவே நீங்க கட்ட வேண்டிய 2 லட்ச ரூபாயில 2 லட்ச ரூபாய் அப்புறம் ஏற்கனவே கட்ட வேண்டிய 3 லட்ச ரூபாய் சேர்த்து கோப்பை ஒரு 20,000 கட்டணும் வந்துட்டு. The company will actually pay 1.8 lakhs out of 5 lakh rupees bill raised, whereas you have to pay 3.2 lakhs. அந்த 20,000 ரூபாய் நீங்க வந்து 10% நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து கட்ட வேண்டியிருக்கும். இந்த கோப்பை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆக்சுவலி என்ன லாபம் அப்படின்னா பிரீமியம் வந்துட்டு 30 to 40% கம்மியாகும். ஒரு 20,000 பிரீமியம் சொல்றாங்கன்னா 20% அப்படின்னா 4,000 கம்மியாகும் உங்களுக்கு வந்து. 30% அப்படின்னா 6,000 கம்மியாகும். ஸோ 20,000 இருக்கிற பிரீமியம் பாலிசி வந்து நீங்க வந்து 14,000 15,000 கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்க. பட் ரியல் ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா கிளைம்னு போகும்போது பில் அமௌண்ட் லட்சக்கணக்கில் வர பில் அமௌண்ட்ல 10%, 1 லட்ச ரூபாயில 10% போடுறது 10,000 காலி உங்களுக்கு வந்து வேஸ்டா போயிடும் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்க இருக்கிற பாலிசியில வந்துட்டு எவர் சூஸ் கோப்பே. இதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. கோப்பே இருக்கிற மாதிரி பாலிசி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இது வேணாங்க, கோப்பே இல்லாத மாதிரி கொடுக்குறாங்க கேளுங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கோப்பே கேன் பி 0 அப்படின்னா டேக் 0 கோப்பே பாலிசி. யூ வில் ஆக்சுவலி தேங்க் மீ லேட்டர். கிளைம் வரும்போது வந்துட்டு இது செம்ம யூஸ் ஆகும். யூ ஆக்சுவலி தேங்க் மீ லேட்டர். புரியல? 4 இடத்துல தான் சார் உங்களுக்கு மேஜரா நீங்க வந்து கிளைம் போகும்போது வந்து கம்பெனி உங்களுக்கு வந்து காசு தர மாட்டேன்னு சொல்லிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூம் ரெண்ட், அதுல நீங்க ரேட் வச்சிருப்பாங்க, அந்த ரேட்டை தாண்டி போனீங்கன்னா காசு தர மாட்டாங்க. 2வது ட்ரீட்மெண்ட்கான சப்ளிமெண்ட் சார்ஜஸ். இது எல்லாமே பேக்கேஜ்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பேக்கேஜுக்கு இவருக்கு இவ்வளவுதான் சொல்லி இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிடேஷன் தாண்டி நீங்க வந்து போறீங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் அவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வர காசு நீங்க தான் பேர் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 வந்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஆர் கன்சூமர் ஐட்டம்ஸ். இந்த கன்சூமபிள் ஐட்டம்ஸ்க்கு வந்து கம்பெனி யூஸ்வலி கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. பட் ரீசெண்டா கம்பெனிஸ் வந்துட்டு கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வாங்குற பாலிசியில இருக்கிற 4 லிஸ்ட்ல வந்துட்டு எத்தனை லிஸ்ட் அவங்க கவர் பண்றாங்க, 140 ஐட்டத்துல வந்துட்டு எத்தனை ஐட்டம் கவர் பண்றாங்கன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 4வது ஐட்டம் கோப்பே. இந்த கோப்பேன்றது வந்துட்டு நம்ம கட்டுற அவங்க வந்து அப்போ பில் அமௌண்ட்ல இருந்து 10% 20% வந்துட்டு நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும் பை டிஃபால்ட். அப்ப அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் செலவு உங்களுக்கு. ஸோ டோன்ட் எவர் கோ ஃபார் கோப்பே, ஆல்வேஸ் பை 0 கோப்பே பாலிசி. இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ. குட், ஆசம். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா கம்பெனி எனக்கு திரும்பி எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து காசு கொடுக்கணும். இந்த காசு கொடுக்கணுமா, கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 7 ஐட்டத்தை நீங்க தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வெயிட்டிங் பீரியட். இந்த வெயிட்டிங் பீரியட்ல ஓகே இது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது வந்து பிஃபோர் மேக்கிங் கிளைம் அப்பயே உங்களுக்கு வர்றதுதான். எதுக்கு எப்பவுமே காசு தர மாட்டாங்க. சிலதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணணும், சிலதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணணும், சில 31 days வெயிட் பண்ணணும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி சில தொந்தரவுகளுக்கு நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆறீங்க, செலவு பண்றீங்கன்னா தே வில் நாட் கிவ் மணி எனி டைம். எப்பவுமே உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன ஐட்டம்னு பாத்தீங்கன்னா டென்டல், பல்லுக்கு நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, சர்ஜரி பண்றீங்க, ரூட் கேனல் பண்றீங்க, இல்ல முக சீனமைப்பு பண்றீங்க, நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் நாட் கெட் கவரேஜ் அட் ஆல். ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. நீங்க வந்து உங்களுக்கு காலில் வந்து கீழே விழுந்திருக்கீங்க, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது நீங்க போய் டே கேர்ல போயிட்டு சும்மா கட்டு மட்டும் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கவரேஜ் வராது.
நீங்க வந்து அதே அகைன் தான், நீங்க கால் கீழே விழுந்துட்டீங்க, ஒரு ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, உங்களுக்கு கையில வந்து கிரச்சஸ் கொடுக்குறாங்க, நடக்கிறதுக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்கு கிரச்சஸ் கொடுக்குறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு இடுப்புக்கு வந்து ஒரு பெல்ட் போட சொல்றாங்க, பெல்ட் போட்டு கொஞ்ச நாளைக்கு நடங்க அப்படிங்கிற அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு காசு தராது. ஓகே, இது எப்பயுமே உங்களுக்கு கொடுக்காது. பட் பட் இதுக்கெல்லாம் இன்னொன்னு, இந்த லாசிக் ட்ரீட்மெண்ட் நான் ஆக்சுவலி பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு நான் முன்னாடி வந்து 2017 முன்னாடி நான் இவ்வளவு பெருசு கண்ணாடி போட்டுருந்தேன். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு லேசர் சர்ஜரி ஒன்று பண்ணேன். கண்ணில் லாசிக்னு சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணேன். நான் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கண்ணாடி போட தேவையில்லை. எனக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி, அந்த கண்ணாடி போட்டு நான் வாழ்ந்திருக்க முடியனால இல்லை, நான் வந்து கண்ணாடி கழட்டுறதுக்காண்டி நான் பண்ணிருக்கேன். இதுக்கு பேர் காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் எதுக்குமே வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாருமே இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த முகசேவரை உங்களுக்கு வந்து இந்த மூக்கு லைட்டா புடப்பா இருக்குன்னு சர்ஜரி பண்றது, இந்த கையில வந்து ஆர்ம்ஸ் கொஞ்சம் ஏற்றி வைக்கிறதுக்காக சர்ஜரி பண்றது, இன்னும் லேடிஸ் நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் எது பண்ணாலும் வந்துட்டு அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்காது. இது அக்ராஸ் போர்டு, அக்ராஸ் இண்டஸ்ட்ரி, இதுதான் வந்து நாம இது. ஸோ நீங்க வந்து அதுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டாம், ரைட்? பட் பட் ஒருவேளை எனக்கு ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரியோ, இல்லை எனக்கு ஒரு டென்டல் ப்ரொசீஜரோ, இல்லை வந்து எனக்கு மாவு கட்டு போடுறதோ, இல்லை ஒரு கிரச்சஸ் கொடுக்குறாங்கன்றதோ, இதெல்லாமே வந்துட்டு ஒரு மேஜரா ஒரு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி நடந்து அதனால நடக்குது எனக்கு, அதுக்கு எனக்கு வந்து நான் வந்து அட்மிட் ஆயிருக்கேன். நான் அதுல ஒரு பகுதியா எனக்கு இந்த டென்டல் ப்ரொசீஜர் பண்றாங்கன்னா அப்ப கேஸ் டு கேஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூ கேனாட் டிமாண்ட் இட் ஆல்சோ. எனக்கு வந்து ஆக்சிடென்ட்னால தான் வந்து கொடுக்கணும்னு சொல்ல முடியாதவங்கள அவங்க சுச்சுவேஷன் பார்த்துட்டு இஃப் இட் ஃபீட்ஸ் ரைட் தே மே கிவ் யூ. ஸோ எப்பவுமே வந்துட்டு டென்டல் ப்ரொசீஜர் காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வந்துட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம் நீங்க, அது எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு. சரி, இந்த பாயிண்ட் கிளியரா உங்களுக்கு? ஓகே, ஐ டேக் தட் அஸ் எஸ். குட். ஸோ இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன விஷயங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது பார்க்கணுன்ற ஒரு சமாச்சாரம். ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நோ கிளைம் போனஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாலிசி நம்ம வந்து ஒரு கிளைம் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றோம், எனக்கு இந்த மாதிரி கிளைம் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றோம்னா எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்கன்றத பார்க்கணும் நீங்க. அதே மாதிரி நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னா டிஸ்சார்ஜ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணதுல இருந்து எவ்வளவு நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, எஸ் ஆர் நோ சொல்றாங்க உங்களுக்கு, அதை பார்க்கணும் நம்ம. நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து கிளைம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதில் எத்தனை ரெக்வஸ்ட் வந்து ஹானர் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம வந்துட்டு. இதை தாண்டி there are certain things which are good to have. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல பாலிசி, எக்ஸ்ட்ராவான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நோ கிளைம் போனஸ்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த விஷயம் நீங்க கிளைம் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு பிரீமியத்தில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்க சம்மர்ஷியோடு 10 லட்ச ரூபாய் எடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 11 லட்ச ரூபாய் உங்களுடைய சம்மர்ஷியோ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி வருஷம் கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேரு. இது வந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா வந்துட்டு ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் ஒன்று வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க வந்து அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்மர்ஷியர் எடுத்திருக்கீங்களோ அந்த மொத்த அமௌண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அடுத்ததான் நீங்க அதே வருஷத்துல நீங்க வந்து ஒரு கிளைம் போறீங்க அப்படின்னா கிளைம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னு டீட்டெயிலாக அடுத்து நான் சொல்றேன். பட் உங்க அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலுமே அக்கௌண்ட்ல காசு உள்ளதுக்கு போட்டு திரும்ப உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதுக்கு பேர் வந்து ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதுல சில உள்ளடி வேலைகள்லாம் நிறைய கம்பெனிஸ் பாக்குறாங்க, அதெல்லாம் என்னன்றது அடுத்து நான் சொல்றேன் நான். ரைட். இது போக வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, சில கம்பெனிஸ் வந்துட்டு நீங்க பெனிஃபிட் யூஸ் பண்ணா அடுத்த வருஷம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ மக்களே இதுதான் பேசிக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க வந்துட்டு உங்களோட வெயிட்டிங் பீரியட் என்னன்னு பார்த்துக்கணும், எதுக்கெல்லாம் கவரேஜ் வந்து பெர்மனண்டா கொடுக்க மாட்டாங்கன்றது பார்த்துக்கணும், எந்தெந்த டைம் பீரியட் வெயிட்டிங் பீரியட் முடியும் போது வந்து எதுக்கெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பான்றது பார்த்துக்கணும். நான் போய் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னா என் ரூம் ரெண்ட்டுக்கு என்ன லிமிடேஷன் பார்த்துக்கணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் இன்னொரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்ளிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்றது பார்த்துக்கணும், அது எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்க்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு கவரேஜ் கொடுக்கணுன்றது பார்க்கணும். கோப்பே ஆப்ஷன் இருக்கா, எனக்கு கோப்பை இருந்தது அப்படின்னா எனக்கு 0 கோப்பை கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். எனக்கு வந்து கோப்பை இல்லாம அமௌண்ட் என்ன வருதோ அப்படியே எனக்கு செட்டில் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். நீங்க இவ்வளவுதான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி மித்த இருக்க எல்லாமே வந்துட்டு குட் டு ஹாவ் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இன்னைக்கு பசி ஏத்துறதுக்கு சாதமும் சாப்பாடும் சாம்பாரும் தான் போதும். எனக்கு கூட வந்து ஒரு சிக்கன் வறுவல் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த சிக்கன் வறுவல் இருந்தது அப்படின்னா செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் நான். பட் ஐ கேன் மேனேஜ் வித் ரைஸ் அண்ட் சாம்பார். இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் நெசசிட்டி அண்ட் குட் டு ஹாவ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அந்த பாலிசி வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் போய் அட்மிஷன் ரெக்வஸ்ட் கிளைம் ரெக்வஸ்ட் கேட்டேன்னா
எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டான்னா தட் இஸ் மை சாப்பாடு அண்ட் சாம்பார். இதை தாண்டி வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணனா இவ்வளவு தரேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இது கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பெனிஃபிட், அது சிக்கன் வறுவல் மாதிரி. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து விஷயம் வந்தது. இதுக்கு அடுத்ததான் வந்துட்டு நிவா புப்பால ஒரு பர்டிகுலர் பாலிசி இருக்கு. அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த செக்லிஸ்ட்ல அது எப்படி வந்து என்னென்னலாம் கொடுக்குறான் அவன், இதெல்லாம் பத்தி நான் சொல்றேன். நான் another ஒரு 10 to 15 minutes can we talk about that? சதீஷ் கோகுல்ராஜ், ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிஃபோர் மூவிங் டு தட் செக்மெண்ட், இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? டு யூ ஹேவ் எனி ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ்? நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், நீங்க கேட்கலாம். யாருக்கு அந்த கொஸ்டின் டவுட்ஸ் இல்லை எதுவும்? இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நீங்க சொன்ன நெறைய கேஸஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பா, அம்மாவுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட் அப்போ. ஸோ அதனால அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னும் டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். நீங்க நிவா பூபா பத்தி சொல்லுங்க. நாம அந்த பத்தி பேசுவோம். ரைட், ஓகே, சரி, ஓகே. ஒரு சிம்பிள் சொல்யூஷன், நீங்க இதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னா பை நிவா பூபா பாலிசி. வெரி சிம்பிள். ஓகே, அது வந்து ஒரு ஃபனி நோட்டு. I'll tell you why. I'll tell you what is what and why we should do like that. Right? See, இப்போ வந்து நிவா பூபால வந்துட்டு 2 பேசிக் பிளான் இருக்கு. ரெண்டு பிரைமரிலி 2 பிளான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா பேஸ்ட் ஆன் தேர் ஏஜ், தேர் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் தி கவர் ரெக்வயர்ட், இதை பொறுத்து வந்துட்டு 2 பிளான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ நீங்க வந்து ஒரு 35-year-old கீழே இருக்கீங்க, லைக் 20 to 35-year-old இருக்கீங்க அப்படின்னா ஆஸ்பயர் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ASPIRE அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. 35க்கு மேல போறீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் ஸ்டில் கெட் ஆஸ்பயர் பிளான் வாங்கிக்கலாம் நீங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்துட்டு ரீஅஷ்யூர் 2.0 அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ரீஅஷ்யூர் 2.0 பிளான் இருக்கு. அது வந்து 35-year-old மேல இருக்கவங்களுக்கு அந்த பிளான் சூட்டபிளா இருக்கும். 35க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கெட் ஆஸ்பயர். இப்போ ரெண்டுத்துலயுமே வந்துட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிக்கல், ரெண்டுமே பக்கா சேமா இருக்கும். குட்டி குட்டி டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு உங்களுக்கு. அந்த குட்டி டிஃபரன்ஸ் என்னன்றது கடைசியா சொல்றேன் நான். இப்போ இந்த 2 பாலிசியுமே வந்து சேமா இருக்கிற பெனிஃபிட் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த கண்டிஷன்ஸ்க்கு நிவா புப்பால எப்படி ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெயிட்டிங் லிஸ்ட். சார், இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே தான் தொந்தரவு இருக்கு, பிடியோட நீங்க உள்ள வரீங்க, அது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வரும். ரைட்? இதே வந்துட்டு பிபி அண்ட் சுகர் மட்டும் இருக்கு, ஹை பிபி ஆர் லோ பிபி, எனக்கு டயபெட்டிஸ், இந்த 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரைடர் இருக்கும். அந்த ரைடர் ஒரு 5% 6% வரும், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வரும். அந்த ரைடரை ஆட் பண்றது மூலமா 31st டேல இருந்தே கவரேஜ் எடுத்துக்கலாம். நீங்க 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 31st டேல இருந்தே கவரேஜ் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஹவ் நிவா புப்பா இஸ் ஹேண்ட்லிங் பிஇடி கண்டிஷன்ஸ். இல்ல வேற ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு, ஒரு சிங்கிள் ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க பர்சன் சிங்கிள் ஸ்டென்ட் ஹார்ட்ல வச்சிருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அவருக்கு அது கவரேஜ் வராது உங்களுக்கு. இல்ல அவருக்கு வந்து லெட்ஸ் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு யூடி இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கு. இல்ல அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அவங்களுக்கு வேற என்ன அப்பண்டிசைட்டிஸ் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க வந்து ஒபீஸா இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு காய்ச்சல் போய் அட்மிட் ஆயிருப்போம் நம்ம, ஆனா அந்த காய்ச்சலுக்கான காரணம் வந்துட்டு லெட்ஸ் சே அவங்க ஒபிசிட்டியா இருக்காங்க, அதுதான் ரூட் காஸ் டாக்டர் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் வந்துட்டு இவர் ஓவர் வெயிட்டா இருக்காருங்க, அதனால ஒரு பாடி ரிசல்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, இது வந்துட்டு காய்ச்சல் உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கான ரூட் காஸ் வந்து ஒபிசிட்டி. நீங்க ஒரு ஒபிசிட்டி பிஇடி நீங்க இருக்கு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ 3 வருஷத்துக்கு அந்த கிளைம் ஆன அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகாது. 3 வருஷம் ப்ராசஸ் ஆகாதுன்னா நீங்க 8 பேர் கெட்ஸ் ஆஃப் இட். 3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது நீங்க அட்மிட் ஆனீங்க அப்படின்னா கிளைம் கிடைக்கும். ஸோ பிஇடிக்கு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ரெண்டாவது ஸ்பெசிபிக் இது நான் சொன்னேன், ஒரு 2 வருஷத்துக்கு 4 வருஷம் வரும்னு சொன்னாங்க. ஸோ நிவா புப்பா டயபெட்டிஸ் அண்ட் சுகருக்கு வந்துட்டு 30% கவரேஜ் வரும் எக்ஸ்ட்ரா ஐட்டம் போடுறது மூலமா. ஸ்பெசிபிக் இல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 ஐட்டம் இருக்கு. அந்த 14 ஐட்டத்துக்கு 2 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், 2 இயர் வெயிட்டிங் பீரியட். இதை தாண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி எமர்ஜென்சி அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா 0 வெயிட்டிங் பீரியட். மற்றபடி காய்ச்சல் தலைவலி இருக்கு அட்மிட் ஆகணும்னா 30 days வெயிட்டிங் பீரியட். ரைட்? ஸோ இதுதான் வந்து நிவா புப்பால இருக்கிற வெயிட்டிங் பீரியட்ஸ் அக்ராஸ் தீஸ் 2 பிளான்ஸ். நவ் கமிங் டு ஆஃப்டர் அட்மிஷன், அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா அகைன் அந்த நான் கவரேஜ் இருக்கிற எல்லாமே சேம் தான் உங்களுக்கு.
காஸ்மெட்டிக் சர்ஜரி கவரேஜ் வராது, டென்டல் ப்ரொசீஜர் கவரேஜ் வராது, லாசிக் ப்ரொசீஜர் கவரேஜ் வராது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவரேஜ் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு. திஸ் இஸ் காமன் டு நிவா புப்பா ஆல்சோ. கமிங் டு ஆஃப்டர் அட்மிஷன் ஆயிட்டேன். இப்போ எனக்கு வந்து ரூம் ரெண்ட் இதெல்லாம் பார்த்தோம்ல, இது எப்படி நிவா புப்பா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் வேர் நிவா புப்பா இஸ் ஆக்சுவலி டூயிங் எக்ஸலன்ட் ஜாப் அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் வை ஐ எம் சஜஸ்டிங் யூ டு பை நிவா புப்பா பாலிசி. என்னன்னா, ரூம் ரெண்ட்டுக்கு லிமிடேஷன் கிடையாது. நீங்க சம்மன் ஷெட் 10 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் கேட்டானாலுமே நீங்க தாராளமா அந்த ரூம் ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கு கவரேஜ் கொடுப்போம். ஆனா நீங்க ஒரு அட்மிஷன் வந்து 4 நாள் இருக்கீங்க, 10 லட்சம் 4 40 லட்சம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான். 10 லட்சம் வரைக்கும் தான் கொடுப்பான் உங்களுக்கு. பட் சொல்றேன், மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போலாம். நீங்க ஸோ ஒரு கோவிட் மாதிரி ஒரு எமர்ஜென்சி இல்லை, நீங்க போற இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அதனால வந்து ஒரு 10,000 ஒரு 5,000 ரூபாய் நீங்க வந்து நார்மலா 5,000 ரூபாய் முடிக்க வேண்டிய ரூம் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியில பிரச்சனை வராது உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு லிமிடேஷன் இல்லைன்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு அமௌண்ட் கிளைம் கேட்குறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமௌண்ட் ஒரு 6 லட்ச ரூபாய் பில் வருதுன்னா 6 லட்ச ரூபாய் பில்லுமே ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரூம் ரெண்ட் லிமிடேஷன் இல்லைன்றதுனால ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளியர் சார்? ரூம் ரெண்ட்ல லிமிடேஷன் கிடையாது. ஓகே, நவ கமிங் டு செகண்ட் பாயிண்ட், ட்ரீட்மெண்ட்டுக்கான சப்ளிமெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிவா புப்பால ரீஅஷ்யூர் as well as ஆஸ்பயர் இந்த ரெண்டுத்துலயுமே வந்துட்டு எந்த விதமான சப்ளிமெண்டேஷன்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. பட் ரீஅஷ்யூர் 2.0ல இந்த மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த லேசர் வச்சு லேப்ரோஸ்கோபி பண்றது, லேசர் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பெருசா பண்றாங்க அப்படின்னா, இல்ல வந்து அன்ப்ரூவன் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கவரேஜ் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஆஸ்பயர்ல அந்த லிமிடேஷனும் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நிவா புப்பால எஃபெக்டிவ் நீங்க ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போறீங்க, இல்ல ஆன்ஜியோ போறீங்க நீங்க வந்துட்டு, இல்ல வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் போறீங்க, நீ கேப் ரீப்ளேஸ்மெண்ட் போறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு வித்தவுட் அன் லிமிடேஷன் என்ன ஆஸ்பர் பில் வருதோ அந்த பில் படி உங்களுக்கு கவரேஜ் வந்துடும். யூ கேன் கெட் அப் டு 100% சம் இன்ஷூர். இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் 2 பாயிண்ட் பேசியிருக்கோம் நம்ம. மூணாவது கோப்பே. தேங்க்யூ. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். சார் இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு டைப் 1, 2, 3, 4 மொத்தம் 4 டைப் இருக்கு, 4 லிஸ்ட் இருக்கு. இந்த 4 லிஸ்ட் சேர்த்து மொத்தம் 140 ஐட்டம் இருக்கு. பெரும்பாலான கம்பெனிஸ் வந்துட்டு லிஸ்ட் 1 தான் கவர் பண்ணுவாங்க, இந்த 70 ஐட்டம் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. பட் 2, 3, 4 வந்து விட்டுருவாங்க, கவர் பண்ண மாட்டாங்க. பட் பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம போய் படுத்திருந்தோம் அப்படின்னா எந்திரிக்க கூட நம்ம இதுல வந்து யூரினரி பேக் ஒன்று மாட்டுவாங்க. அந்த யூரினரி பேக்கே கம் சென்டர் லிஸ்ட் 3 தான், லிஸ்ட் 4 தான். அதுவே கவரேஜ்ல வராது, பெட் பேன் கவரேஜ்ல வராது. ஓகே, ஸோ நம்ம எடுக்கிற பாலிசியில இந்த 4மே கவரேஜ் இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு நான் சொன்னேன், கரெக்டா? நிவா புப்பா ஹேஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் போத். நீங்க 1 மட்டும் வேணுங்கன்னா 1 மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை 4மே கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தால் 4மே கவரேஜ் கொடுக்குற மாதிரி வாங்கிக்கலாம். நீங்க இதுக்கு பேர் வந்து சேஃப்கார்ட் பிளஸ் அப்படின்னு 2 ரைடர் வச்சிருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் வந்து கொடுத்த அத்தனை பாலிசிலேயே வந்துட்டு ஒரு பாலிசி விடாம சேஃப்கார்ட் பிளஸ் ரைடர் மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி கிளைண்ட் ஆஃப் மைண்ட் whoever gets admitted to hospital will get 100% claim on the non-medical items. non-medical items என்ன வந்தாலுமே வந்துட்டு அது கவரேஜ் வந்துடும். உங்களுக்குமே நான் அதை சஜஸ்ட் பண்றேன். நான் நீங்க பாலிசி வாங்குறீங்க அப்படின்னா சேஃப்கார்ட் பிளஸ் ரைடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான்-மெடிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே கவரேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பெனிஸ் ஆஃபரிங் யூ, டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஓகே சார், குட். கமிங் டு கோபே, நிவா புப்பா ஆஃபர்ஸ் ரேஞ்சஸ் ஆஃப் கோபே. நீங்க 0%, 10%, 5%, 20% எல்லாமே நீங்க வேணா வாங்கிக்கலாம். நீங்க ஸ்டாண்டர்டா வந்து 0% போட்டுக்கோங்க. டோன்ட் எவர் கோ டு கோபே, அந்த பக்கமே நீங்க போயிடணும். நீங்க வந்துட்டு கோபே 0 நிவா புப்பா. ஆஸ்பேர்ல ஆக்சுவலி இந்த சாய்ஸே கிடையாது. ரியர்ஷியோல கூட ஆக்சுவலி சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்பேர் இந்த ஆப்ஷன் கூட கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த 4 விஷயத்துலயும் உங்களுக்கு வந்துட்டு நிவா புப்பால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லைன்றதுனால நீங்க ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிவா புப்பாக்கும் அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இதுதான் என்னுடைய ரூம் ரெண்ட் ரேஞ்ச் இருக்கும், இதுதான் என்னுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான பேக்கேஜ் சார்ஜஸ் இருக்கும், இவன் நான் மெடிக்கல்ஸ் இவ்வளவு தான் சார்ஜ் பண்ண போறான் அப்படின்றது நிவா புப்பாக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால you will actually get 100% of the amount requested as settled. 5 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. சார் இது நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோட கிளைண்ட் 2 டாக்டர்ஸ் சாட்டர்டேல வந்து அட்மிட் ஆனாங்க. ஒருத்தருக்கு 40,000 பில்லு, இன்னொருத்தருக்கு 30,000 பில்லு. 2 பில்லுலயும் வந்துட்டு வெறும் 1 ரூபாய் கட்ட சொன்னாங்க, ஜஸ்ட் 1 ரூபி. இன்னொருத்தர் இப்போ டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கோம் நாங்க அவரோட பாலிசி போர்ட் பண்றதுக்கு.
அவரோட பசங்களுக்கு 2 பேருக்கும் வந்து நிவா போல பாலிசி போர்ட் பண்ணி எடுத்தாரு அவரு. அந்த ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு 35,000 வந்துட்டு ஒரு கட்டி ரிமூவ் பண்றது சார்ஜ் பண்ணாங்க. 160 வந்து ஆக்சுவலா பே பண்ண சொன்னாங்க அவருக்கு வந்துட்டு. இன்னொன்னு அவரே வந்துட்டு 9,000 ருபீஸ்க்கு வந்துட்டு ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த செக்அப் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 9,000 பில் சப்மிட் பண்ணாரு. 47,000 கிளைம் போயிட்டாரு. வெறும் 160 பே பண்ண சொன்னாங்க. இவர் எடுத்திருந்த பாலிசி இது பழைய பாலிசி அது. அதுல வந்து உங்களுக்கு 4 இருந்து கவர் பண்ண மாட்டாங்க. லிஸ்ட் 1 மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. இப்போ அவர் வந்து அதையும் அப்கிரேட் பண்ணி மாத்தி கொடுத்துட்டு அவர் வந்துட்டு ரைட். ஸோ அதனால அவர் வந்து நான் மெடிக்கல் ஒரு 120 பே பண்ணாரு. மற்றபடி he saved 45,000 rupees. The other guy saved 70,000 rupees. ரைட். ஸோ நீங்க நிவா புப்பால பாலிசி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பக்கத்துல இருக்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா என்ன பில் வருதோ நீங்க வந்து பணத்தை எடுத்து கம்பெனியை கட்டிட்டு உங்களுக்கு நீங்க போயிட்டு எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு வரைக்கும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் நீங்க. சார் ஹவு குட் டு யூ லைக் இட்? ஹவு மச் டு யூ லைக் திஸ் பெனிஃபிட்? இது எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கேன் கிவ் சம் emojis or you can come இது இல்ல வந்து அது எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நீங்க வந்துட்டு. All right, I take that you don't have any questions on that. So let us move to other benefits. சார் இது நான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்துட்டு மேண்டேட்டரி சாதம் சாம்பார் மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் டிஷ் என்ன இருக்கு, ஸ்பெஷல் டிஷ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சார் நிவா புப்பால வந்துட்டு நீங்க வந்து ரீஸ்டோர் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அந்த ரீஸ்டோர் பெனிஃபிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷத்துல வந்து ஒரு அமௌண்ட் சம்மேஷன் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க. அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததா ஏதோ ஒரு ரீசனுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நீங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணி ரைஸ் பண்ணி கிளைம் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கிளைம் அப்ரூவ் ஆகும். உங்க அக்கௌண்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு திரும்ப ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. திரும்ப அந்த 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 10 லட்ச ரூபாயும் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 10 லட்ச ரூபா போடுவாங்க. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கேட்டீங்கனாலுமே அப் டு சம் இன்சூர் வரைக்கும் நிவா புப்பா வில் கிவ் யூ தி கவரேஜ். இதுக்கு பேர் ரிஸ்டோர் சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா நீங்க ஒரு குடத்துல வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நீங்க குடிக்கிறீங்க நீங்க. ஓகே, அது குடிக்கும் போது அம்மா என்ன பண்ணுவாங்க, டேப்பை திறந்து விட்டு அந்த குடத்தை ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. தண்ணி வருது, அடுத்த தடவை வந்து பையன் வந்து தண்ணி மொண்டாலும் அவனுக்கு தண்ணி தேவை. அவனுக்கு தண்ணி ஒரு சொம்பு மொண்டு குடிக்கிறீங்க, ஒரு சொம்பு அளவு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஒரு சொம்பு அளவு தண்ணியை வந்து டாப் அப் பண்ணி விட்டுருவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா. இதுக்கு பேர் ரீஸ்டோரு. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த காசும் கிடையாது. இந்த வருஷமும் கட்ட தேவையில்ல, அடுத்த வருஷமும் கட்ட தேவையில்ல, இது எப்பவுமே கட்ட தேவையில்ல. இது எந்த மாதிரி சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த கிரானிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பாக்குறாங்க, தொடர்ச்சியா வந்து ஒரு டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிட்னி வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் பண்றவங்க, இந்த கேன்சருக்கு வந்து ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்க, இல்ல வேற என்ன இந்த எனக்கு தெரியல, எனக்கு வேற எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. 2 எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டாப் ஆஃப் தி மைண்ட்ல தோணுது. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க எனக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரியே உங்களுக்கு வந்து பெரிய செலவாயிருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி இந்த ஆன்கோயிங் ட்ரீட்மெண்ட் போகும்போது இப்போ கிட்னி டயாலிசிஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சிட்டிங் உட்காந்தாலும் 30,000 வந்துடும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போய் உட்காரணும் வந்துட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் வந்துட்டு. ஸோ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு. இது வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிவா புப்பா வில் கிவ் யூ. இது ஏன் இந்த வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் வார்த்தை யூஸ் பண்றாருன்னா இந்த பெனிஃபிட்டை ஃபர்ஸ்ட் போனது நிவா புப்பா தான். இதை பார்த்து மற்ற கம்பெனிஸ் எல்லாரும் இப்போ வந்து காப்பி அடிக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு காப்பி இட் ப்ராப்பர்லி. ஒரு பர்சனுக்கு ஒரு தடவை நான் ரீஸ்டோர் தரேன் அப்படிமா, கிட்னி எனக்கு வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு நான் 20,000 பில் வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த தடவை நான் போய் எனக்கு டயாலிசிஸ் கொடுறது 20,000 கொடுறான்னா சார் நான் உங்களுக்கு திரும்ப தரமாட்டேன். ஏன்னா ஒரு பாலிசியில சேம் பர்சனுக்கு சேம் இல்னஸ்க்கு நான் திரும்ப தரமாட்டேன்றான். அப்ப நான் நெக்ஸ்ட் டைம் போது எனக்கு வந்து காசு கிடைக்காது. இதுக்காண்டி நான் வந்து கூட இருக்க ஃபேமிலி மெம்பர் யார் பேர்லயே போட்டு வாங்க முடியுமா? முடியாது என்னால. இன்னொரு வெரைட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு தடவை ரீஸ்டோர் தரேமா, 10 லட்ச ரூபாய்க்கு திரும்ப உனக்கு கொடுத்துறேன் சார் அவங்களுக்கு. ஆனா 10 லட்ச ரூபாய் தரமாட்டான். ஆஸ் பர் பில் என்னவோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டானா முடிஞ்சு. 20,000 உனக்கு கொடுத்துட்டானா அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் முடிஞ்சது. அந்த வருஷத்துக்கு திரும்ப உங்களால போய் கிளைம் கேட்க முடியாது. யூ ஹவ் டு பே அவுட் ஆஃப் பாக்கெட். இந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தங்குதடையும் நிவா உப்பல கிடையாது. ஸோ நீங்க போய் கேட்குறீங்க அப்படின்னா யூல் கெட் பண்ணி. இது சென்னையில நான் ஒருத்தருக்கு பார்த்திருக்கேன். நான் வந்துட்டு அவரோட ஒரு லாயர் ஒருத்தர் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்துட்டு 40 லட்ச ரூபாய்க்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு. ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசியில 40 லட்ச ரூபாய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஷீ இஸ் ரெக்கவர் ரைட் நவ். ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா குட் டு ஹேவ் பெனிஃபிட். ரெண்டாவது இந்த நோ கிளைம் போனஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன் நான். நிவா புப்பால பாலிசிஸ்ல நோ கிளைம் போனஸ்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. இன் ரீஅஷ்யூர் 2.0 அண்ட் இன் ஆஸ்பயர் இது நோ கிளைம் போனஸ் ஒரு கான்செப்ட் கிடையாது.
அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க இந்த வருஷம் வந்து அமௌண்ட் எதுவும் யூஸ் பண்ணல, ஆர் எவ்வளவு யூஸ் பண்ணது பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க அப்படியே அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வருஷம் நான் யூஸே பண்ணல சார், 10 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கு சார்னா, அடுத்த வருஷம் 1ஆம் தேதி என்னைக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் நீங்க ரினியூ பண்ற டேட்ல என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா your account balance will be like 20 lakhs. அடுத்த வருஷம் டபுள் ஆகும். சரி 20 lakhs யூஸ் பண்ண அடுத்து 30 lakhs ஆகும். 30 lakhs யூஸ் பண்ணல அடுத்து 40 lakhs ஆகும். இந்த மாதிரி உங்க ஏஜை பேஸ் பண்ணி 5 to 10 times வரைக்கும் க்ரோ ஆகும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இப்போ 10 இஃப் யூ லெஸ் தென் 35 இருக்கீங்க, இல்ல நீங்க 10x கவரேஜ் ஒரு மாதிரி பிளான் எடுக்கிறீங்கன்னா 10 வருஷம் நீங்க 16 வருஷம் போகும்போது வந்து உங்க அக்கௌண்ட்ல 1.1 crore இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் பில் நீங்க 1,10,00,000 கிளைம் எடுத்துக்கலாம் நீங்க. சார் இன்னைய டேட்டுக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்கறது இன்னும் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான். பட் அவங்களுமே வந்துட்டு 10x கேரி ஃபார்வர்ட் கொடுக்கறது கிடையாது. இந்த பெனிஃபிட் சிறப்பா இருக்கா இல்லையா? முக்கியமான விஷயம், இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் பெனிஃபிட். சார் நான் வந்துட்டு கிளைமே நான் போலனா வந்துட்டு எனக்கு ப்ரீமியம்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா, எனக்கு ப்ரீமியம்ல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்வி வைக்கிற மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா லாக் த கிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது லாக் த கிளாக் என்ன ஆகும்னா, நீங்க கிளைம் எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து என்ன வயசுல உள்ள போனீங்களோ அந்த வயசு தான் வந்துட்டு அடுத்தடுத்த வருஷங்கள்ல ப்ரீமியம் கால்குலேட் பண்றது யூஸ் பண்ணிப்பாங்க. சார் நான் குயிக்கா சொல்றேன், நான் நீங்க வந்து ப்ரீமியம் வந்து எவ்ரி 5 years ஆஃப் யுவர் ஏஜ் 35, 41, 46 இந்த ஏஜ்ல நீங்க கிராஸ் பண்ணுவோம் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 20 to 30% இன்க்ரீஸ் ஆகும். இது பை டிஃபால்ட் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 3 to 5% வந்து இன்ஃபிளேஷனால ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இதை 2 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷம் ஏற்றுவாங்க, 10% ஏற்றுவாங்க, இல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு 15% ஏற்றுவாங்க. வாட் எவர் இட் இஸ், பட் ஆவரேஜா வந்துட்டு 5 to 6% வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கம்பெனியே வந்து எல்லாருக்கும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அந்த இன்க்ரீஸ் பண்ண ப்ரீமியமே வந்துட்டு உங்களோட ஏஜ் வந்து இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து கோகுல் இஸ் 28 அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 28 தான் கனெக்ட் பண்ணுவாங்க. as long as unless you make a claim. நீங்க அடுத்த ஒரு 20 years வந்து கோகுல் did not make a claim அப்படின்னா கோகுல் become 48 years old. 48 வயசுலயும் ஒரு 28 வயசுக்காரர் என்ன ப்ரீமியம் பே பண்றாரோ அதே ப்ரீமியம் தான் நீங்க பே பண்ணுவாரு. இதுலயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% அது ப்ரீமியம். ஒரு 48-year-old பர்சன் வந்து ஒரு 50,000 ப்ரீமியம் கட்டுறாங்கன்னா 28-year-old guy will be paying like 22,000 rupees. அவ்வளவுதான் பே பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே அவங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் நடக்கும். இதுதான் வந்து கம்பெனி ஆஃபர் பண்ற கிட்டத்தட்ட ஒரு நோ கிளைம் போனஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து லாக்னு சொல்லுவாங்க. இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்துடும். இது போக எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு வந்து விலைவாசி வந்துட்டு 6% ஏறிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சொல்றது 6% இன்க்ரீஸ் ஆகுது. மெடிக்கல் பில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சார் ஒரு 4 years முன்னாடி நான் ஒரு டாக்டர் கன்சல்டிங் பண்ண ஒரு ஆர்த்தோ ஒருத்தட்ட அவர் வந்து 300 ரூபாயோட அவரோட சார்ஜஸ் வாங்கினாரு. 200 ரூபாய் வந்துட்டு பிசியோக்கான சார்ஜஸ் வாங்கினாரு. 300 + 200 500 rupees. ரீசெண்டா வந்துட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு செக்அப்க்கு நாங்க போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிருந்த போது 400 ரூபாய் அவருடைய ஃபீஸ், 300 ரூபாய் வந்து ஆர்த்தோனுடைய ஃபீஸ். ஸோ 400 + 300 200 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் மாறி இருக்கு. ஸோ 200/500 போட்டாக்க ஒரு ரஃபா கால்குலேட் பண்ணுங்க. 2/5 is like 1/2.5. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்துட்டு அவரோட பேசிக் எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவல் இன்க்ரீஸ் இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போனோம். நம்ம ஒரு 20% போச்சுன்னா கூட வந்துட்டு எவ்ரி இயர் மெடிக்கல் இன்ஃபிளேஷன் இஸ் அரௌண்ட் 10 to 12%. ஆக்சுவலா டேட்டா வந்து ஒரு 14% கிட்ட சொல்றாங்க. நான் அந்த டேட்டா வெரிஃபை பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த டயத்துல இன்னைக்கு நீங்க 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பத்தாது. பட் அதே சமயம் இன்சூரன்ஸ் கம்பெனி கேனாட் கிவ் யூ எக்ஸாக்ட் அமௌண்ட். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன இன்ஃபிளேஷன் ஒரு டேட்டா பாயிண்ட் பண்ணுதோ எவ்ரி இயர் வந்து இந்த சிபிஐ டேட்டா ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த டேட்டா என்னவோ அது அப்படியே உங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. 10 லட்ச ரூபாய் இருக்கா, கவர்மெண்ட் 6% சொல்றாங்களா, அடுத்த வருஷம் நீங்க ரினியூ பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் பேஸ் சம் இன்சூர் பிகம் 10,60,60,000 ரூபாய். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அந்த 10,60,60,000 ரூபாய்க்கு ஒரு 6% கூட்டு வட்டி போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு 11,12,000 11,21,000 கிட்ட இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுவே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 7 to 8 yearsல 10 lakh itself will become 20 lakhs. இது இல்லாம உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட் உங்களுக்கு ஆட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ரீஸ்டோர்ல கேரி ஃபார்வர்ட் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ரைட்? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே. கமிங் டு த டைமிங் பார்ட், எவ்வளவு நேரத்துல வந்து நிவாபா வில் ரெஸ்பாண்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்மிஷன் போட்டிருக்கேன் நான், எனக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளவு கவரேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து ப்ரியர் அப்ரூவல் வாங்குறதுக்கு நிவாபா இஸ் டேக்கிங் ஆன் அன் ஆவரேஜ் 21 minutes. இவங்க ப்ராமிஸ் பண்றது 30 minutes, டேட்டா இஸ் 21 minutes.
ஸோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸில் கொடுத்து டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 to 30 minutes உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த இதுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம், நாங்கள் இதுக்கு இவ்வளோ ரூபாய் வரைக்கும் நான் வந்து நீங்கள் போய்க்கலாம், நீங்கள் இப்போதைக்கு ப்ரேயர் போட்டு கொடுக்குறோம், அதுக்கு அடுத்தது ஆஸ் பர் பில் வந்து வில் கோ ஹெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு, டிஸ்சார்ஜ் பண்ண பேஷண்ட்டை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் டெஸ்கில் போயிட்டு சார் இதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் த்ரூ பண்ணி கொடுங்க சார், அப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னீங்கன்னா மேக்ஸிமம் டேட் இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இது அலோடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 hour டேட். ஓகே, கவர்மெண்ட் கொடுத்துருக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour டேட். நிவா புப்பா இஸ் ஆல்ரெடி ஃபாலோயிங் 2.5 hour டேட். டேட்னா டர்ன் அரௌண்ட் டைம் 2.5 மணி நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 2 மணி, இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2.5 hours வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் இவ்வளோ ரூபாய் நீங்கள் கட்டினா போதும், ஆர் இவ்வளோ ரூபாய் நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்ல, நீங்கள் கேன் கோ ஹெட் சொல்லி அந்த ஒரு கோ ஹெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. This shorter period or this kind of promise no other company can give you. சார் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நிவாபல் இருக்கிற பிளானோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த ரீஅஷ்யூர் 2.0 ஆஸ்பயர் இது ரெண்டுத்துக்குள்ள கீ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்பயர்ல உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வரும். அந்த மெட்டர்னிட்டி கவர் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு கிட் இருக்காங்க, 2வது கிட் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் தேவைப்படாது. உங்களுக்கு ஆர் ஆல்ரெடி 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அது தேவைப்படாது. ஐதர் டு புட் இட் இன் ஷார்ட், உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி அடுத்ததான் நீங்க ஒரு பேபிக்கு நீங்க பிளான் பண்ணல அப்படின்னா மெட்டர்னிட்டி கவர் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. பட் மெட்டர்னிட்டி கவர் இஸ் அவைலபிள். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் மேரேஜ் ஆகலையோ ஆர் ஜஸ்ட் மேரேஜ் ஆயிருக்கீங்க, அவங்களுக்கு வந்துட்டு அடுத்து வந்து பேபி வர போதும் வந்துட்டு தே கேன் கெட் திஸ் பாலிசி. மெட்டர்னிட்டி கவர் வரும். ஃபார் 10 lakh பாலிசிக்கு ஒரு 12,500 rupees per year கொடுப்பாங்க. நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அதையும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 10 times நீங்க கேரி ஃபார்வர்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ரைட், இந்த மெட்டர்னிட்டி கவர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈவன் ஆஸ் அ பேச்சுலர் யூ கேன் கெட் திஸ் பாலிசி. இன்னொரு பெனிஃபிட் என்ன, இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு ஃப்ரீ தான் இருந்தது, ஆட் பண்ணிக்கலாம்ல. இஃப் சம்மோன் இஸ் பேச்சுலர் டுடே, அந்த பர்சன் வந்து இந்த ஆஸ்பயர் பாலிசி வாங்குறாங்க, அதுல வந்து இந்த ஃபியூச்சர் ரெடின்ற பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து எத்தனை வருஷம் இந்த கம்பெனில வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்காங்களோ அத்தனை வருஷம் அவங்க வந்து சீனியாரிட்டி வந்து கிராஸ் பண்ணுவாங்க, வெயிட்டிங் பீரியட் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. பேசிக்கா எல்லாருக்குமே இருக்கிறது, எனக்கு எந்த பீடியுமே இல்லைனாலுமே குறைஞ்சது 2 வருஷம் வந்து அந்த ஸ்லோலி டெவலப்பிங் லிஸ்ட்காக வெயிட் பண்ணி ஆகணும். கரெக்டா? இப்போ அந்த 2 வருஷம் தாண்டிட்டாங்கன்னா 3ஆவது வருஷம் போகும்போது அந்த ஸ்லோலி டெவலப்பிங் லிஸ்ட்க்கு உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காது, அவங்களுக்கு வந்து அதுக்குமே கவரேஜ் வந்துடும். இப்போ இஃப் யூஆர் பேச்சுலர் அண்ட் யூஆர் பையிங் திஸ் பாலிசி, ஒன்ஸ் யூ கெட் மேரிட், உங்க ஸ்பௌஸ்க்கும் வந்துட்டு உங்களோட வெயிட்டிங் பீரியட் என்னவோ அதுதான் உங்களோட ஸ்பௌஸ்க்கான வெயிட்டிங் பீரியடா இருக்கும். நீங்க ஒரு 4 வருஷம் பாலிசியில் இருந்தீங்கன்னா, நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் ஆட் பண்ணிட்டீங்க, ஒய்ஃபையும் பாலிசிக்குள்ள ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு 4 years முடிஞ்சிருச்சு, 0 வெயிட்டிங் பீரியட் வந்துடும். ஆக்சுவலா திஸ் நோ அதர் கம்பெனிஸ் ஆக்சுவலி ஆஃபர். நீங்க இதனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட், வரவங்க ஒய்ஃப்க்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தொந்தரவு இருப்பதா, ஒன்ஸ் தே ஹேவ் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா, சார் லெட்ஸ் பி ப்ராக்டிகல், we have to take care of our wife, we have to take care of our spouse. அப்போ அவங்களுக்கு வரும்போதே வந்துட்டு 4 வருஷம் சீனியாரிட்டி இருக்கு, இல்லை 2 வருஷம் சீனியாரிட்டி இருக்கு, 1 வருஷம் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போய் அட்மிட் பண்றோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எதுவும் கை காசு கட்ட தேவையில்ல, அவர் பேங்க் அக்கௌண்ட் வில் பி சேஃப், she will also be happy. வேணா அந்த காஸ்ட் வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, she will be double happy. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாலிசி வந்துட்டு நான் பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா பின்னாடி வரப்போற என் ஒய்ஃப்க்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறது நோ அதர் பீப்புள் இஸ் கிவிங், நோ அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் கிவிங் யூ. இதுதான் வந்துட்டு ஓகே. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான லிமிடேஷன் கிடையாது, அப் டு சம் இன்சூர் வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு. ரைட், ரீஇஷ்யூ 2.0 வந்தோம் அப்படின்னா அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வராது, உங்களுக்கு 0 மெட்டர்னிட்டி கவர். அதே மாதிரி நீங்க வந்து அந்த இதெல்லாம் நீங்க பண்ண முடியாது, இந்த ஒய்ஃப்க்கு அதை எக்ஸ்ட்ரா முன்னாடி இருக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது உங்களால. அதே மாதிரி வந்து மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து 1 lakh வரைக்கும் தான் உங்களுக்கு கவரேஜ் எடுக்க முடியும். ஓகே, பட் என்ன பிளஸ் பாயிண்ட், இந்த 35 year old மேல இருக்கவங்களுக்கு இதை ரீஇஷ்யூ 2.0 போய்க்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஆஸ்பயர்ல வந்து 35க்கு கீழே இருந்தா மட்டும்தான், கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு 10 times கேரி ஃபார்வர்ட் அலோவ் பண்றாங்க. 35க்கு மேல போயிட்டா அப்படின்னா 5 times இருக்கும், இல்லை 3 times இருக்கும். சில கேஸ்ல வந்து 2 times மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் அலோவ் பண்ணுவாங்க. பட் ரீஇஷ்யூ 2.0ல ஈவன் இஃப் யூர் 100 year old, 100 year வரைக்குமே பாலிசி கொடுக்குறாங்க. ஈவன் இஃப் யூர் 100 year old, யூ வில் கெட் அப் டு 10 times கேரி ஃபார்வர்ட். உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு.
ஸோ இஃப் 35 to 40 இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கோ ஃபார் ரீஅஷ்யூர் 2.0, கெட் 10x கவரேஜ், கெட் 10x கேரி ஃபார்வர்ட். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இதுல இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து எடுத்தா கரெக்டா வரும் அப்படின்றது வந்துட்டு நாம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்போதான் எனக்கு என்னால வந்து கிளியரா சொல்ல முடியும். பட் ஓவராலா யூல் பி பிக்கிங் ஒன் அவுட் ஆஃப் திஸ் டூ தான். சார் இது வரைக்கும் நான் பேசினது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா? I'm done. என்னோட பார்ட் நான் முடிச்சிட்டேன் வந்துட்டு. Can someone unmute and tell me how was the session? ப்ரோ இதில் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இதில் பேக்கேஜஸ் மாதிரி இருக்குங்களா? இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி பேக்கேஜஸ் மாதிரி இதில் கவர் ஆகுங்களா? ஏன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக நான் வச்சிருக்க கார்பரேட் இன்சூரன்ஸில் லாஸ்ட் செப்டம்பர் ஆர் டிசம்பரில் அப்பாவுக்கு வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால ஒரு ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாகவே அந்த டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணார். அதை கிளைம் பண்ணோம், இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அதில் யூஸ் பண்ண நீடில், ஏன்னா இது நம்ம தனியாக எல்லாம் போயிருந்துச்சுன்னா அது எல்லாமே கவர் ஆகாதுன்னு சொல்லி தனியாக இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவே காஸ்ட் அரௌண்ட் 25,000 சம்திங் சொன்னார் ஒரு நீடில். அது எல்லாமே இந்த ஒரே பேக்கேஜ்லேயே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜஸும் இதில் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி? அதுதான் நான் சொன்னேன், அந்த ட்ரீட்மெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னது அதுதான் அது. ஸோ விச் மீன்ஸ் வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேருக்குமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிவாபா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னாலே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ மேபி நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து அந்த 1.2 மேபி 1.3 இருக்கலாம், இல்லை 1.1 கூட இருக்கலாம். அது நிவாபா அண்ட் தி கம்பெனி வில் ஹாவ் அன் அக்ரிமெண்ட். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அங்க உங்களுக்கு நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூட கவரேஜ் வராதான் இருக்கும். பேக்கேஜ்ல போகும்போது வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி they'll settle the amount. ஓகே. இப்போ இந்த நான் பேக்கேஜஸ்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு அடாக்காத ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க, டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஐசியூ வச்சிருப்பாங்க, திரும்ப கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல உங்களுக்கு வந்துட்டு there is no package and all. இது வந்து சர்ஜரி நீங்க போனது வந்துட்டு இப்போ வந்து ரெக்கவரிக்கு போவாங்க, காய்ச்சல் தலைன்னு போவாங்க, இல்லை வந்து பவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ல போவாங்க, உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு வயிற்றுவலின்னு போய் அட்மிட் ஆவாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் பண்ண முடியாது. இந்த நான் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த அதுக்கும் வந்து இந்த இதுக்குள்ள இவ்வளவு ரூபான்னு சொல்லி ஒரு லெவல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரேஞ்ச்ல வந்து they'll approve. ஓகே bro. So how was today's session? Yeah, fine bro. ஆக்சுவலாக நிவாபுப்பா பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இது ரிகார்டிங் பேசியிருக்கோம். இந்த இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். எனக்கு அதில் பேக்கேஜஸ் இது இந்த ப்ரீமியம் மட்டும்தான் எவ்வளோ வருதுன்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா இப்போ இருக்க கார்பரேட் இன்சூரன்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு இது. அதுவும் இல்லாமல் இது நம்ம இயர்லி ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. கார்பரேட் இன்சூரன்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னா பட் சம் அஷ்யூர்டு வந்து கம்மி தான், 3 lakhs தான். அது ஏன்னா பேஸ்ட் ஆன் த லெவல் வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா எனக்கு இயர்லி 6 months தான் வந்து டிடக்ஷனே இருக்கும் இந்த இன்சூரன்ஸுக்கு. அது ஒன்று தான் அதில் பெனிஃபிட் ஆக்சுவலாக. இதில் அந்த மாதிரி நம்ம மந்த்லி ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இயர்லி ப்ரீமியம்ன்றது தான் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதான் இந்த வருஷம் ரினியூவல் ஆயிடுச்சு. கரண்டாக அது லைவாக தான் இருக்குது அந்த பாலிசி. ஸோ நெக்ஸ்ட்டு June 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அந்த டைமில் நான் ரினியூவல் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ கார்பரேட்ல நீங்க சொல்றதுல வந்துட்டு யூ ஹேவ் 2 மேஜர் பிளாஸ். ஒன்று வந்து சம் அஷ்யூர்ட் இஸ் வெரி லெஸ், 3 lakh rupees. ரெண்டாவது வந்துட்டு இப்போ நாளைக்கே இப்போ 2 சினாரியோல வந்து யூ மே நாட் ஹேவ் தி சேம் பாலிசி. இப்போ நாளைக்கே வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு உங்க ஆஃபீஸ் வந்துட்டு மெடிபடியிலேருந்து மெடி அசிஸ்டுக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரோக்கர் மாறுறாங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் பண்ற சேம் பிளான் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே. செகண்ட் திங் வந்துட்டு நீங்க வந்து இந்த கம்பெனி வந்து வேற கம்பெனி மாறுறீங்க, இல்ல வந்துட்டு ஈவன் இட் கேன் சம்திங் ஹேப்பன் லைக் திஸ். உங்க கம்பெனியே சிஸ்டர் கன்சர்னா ஒன்று ஸ்பிளிட் பண்ணி ஒன்று போடுறாங்க. சிஸ்டர் கன்சர்னா ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ப்ரீமியம் சேஞ்ச் பண்றதுக்காக வேண்டி மாத்துறாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி மாத்துறாங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் தி சேம் கம்ஃபர்ட். இப்போ நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்களா, இது கேட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு அங்க சொல்ல முடியாதா இருக்கும். நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா அங்க எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இல்ல இது எனக்கு பர்சனலா எனக்கு இருக்கு. எனக்கு வந்துட்டு பிஃபோர் ஐ குவிட் த ஜாப் ஐ ஹேட் டு ஸ்டே இன் த ஜாப் பிகாஸ் ஐ
அதுல எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கவரேஜ் இருந்ததுன்றது இருந்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு. நான் வெளியில வரும்போது வந்துட்டு ஐ குட் நாட் கெட் எனி கவர். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு தொந்தரவு இருக்கு, தே ஹேவ் பிடி, அது கவரேஜ் இப்போதைக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டு. ஸோ ஐ டுக் த ரிஸ்க் ஒன்லி, தென் ஐ கேம் அவுட். நான் ஜாப்ல இருந்திருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கவரேஜ் வந்திருக்கு அவங்களுக்கு வந்துட்டு. ரைட்டா? இப்போ அந்த ரிஸ்க் நவ் ரிஸ்க் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்பா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்டர் ரிஸ்க் தான் பார்க்கும். அந்த ரிஸ்க் உங்களுக்கும் இருக்கும் அது. ஸோ இஃப் யூ கீப் ரிலைங் ஆன் கார்பரேட் இன்சூரன்ஸ், யூ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ரிஸ்க். ரெண்டாவது, சம்திங் கோஸ் ராங், ஏதோ ஹெல்த் கண்டிஷன், ஏதோ ஒரு சீரியஸ் கண்டிஷன் வந்திருக்கு அப்படின்னா பாலிசியே கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ லெஸ் தென் 50 அண்ட் யூ ஹேவ் ஸ்டென்ட் kept in your heart, you will never get health insurance policy. 54க்கு கீழே ஸ்டண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியே கிடைக்காது உங்களுக்கு. கிடைக்காது. ஓகே. ஆமா. சேம் கோஸ் வித் ஸ்ட்ரோக் வந்துட்டாலும் அதுதான், கேன்சர் வந்து கியூர் ஆனாலும் அதுதான். ஸோ நீங்க வந்து ஹெல்தியா இருந்தா மட்டும் தான் அந்த பாலிசி வாங்க முடியும். பட் எஸ், திஸ் வில் காஸ்ட் யூ எக்ஸ்ட்ரா மணி, பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பிளான் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஆக்சுவலாக இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அங்கே 3 lakhsக்கு வந்து நான் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு சம் அஷ்யூர்டும் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது கம்பேர் வித் எக்ஸிஸ்டிங் பிளான். ஸோ அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த பாலிசி எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் நான் அதை வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இடையிலும் என்னால் வந்து எக்ஸிட் ஆக முடியாது. அது ஒன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் தான் எல்லாமே. எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்க? ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 13K வந்துடும் நினைக்கிறேன் ப்ரோ. 13 to 15 வந்துடும். இல்லை இயர்லி. அப்பா அம்மாவுக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு, ஒய்ஃபுக்கு. உங்க 3 பேருக்கு வந்துட்டு நீங்க ஒய்ஃப் பாப்பா 3 பேருக்கு வந்துட்டு 18,000 சம்திங் வரும் ஆஸ்பேர்ல நான் சொல்றது. அப்பா அம்மாவோட அப்பா ஏஜ் என்ன? அப்பாவுக்கு இப்போ 51. 51க்கு வந்து 2 பேருக்கு அப்படின்னா ரீஎஷ்யூ 2.0 போகலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 30 கிட்ட வரும். ஓகே. 10 லட்ச ரூபாய் கவர் வந்துடும் உங்களுக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் தான் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்க ப்ரீமியம் நீங்க அப்பா அம்மாவுக்கு ஆப்டிமைஸ் பண்றீங்க, அந்த கேரி ஃபார்வர்டு, அந்த 10 times கேரி ஃபார்வர்டு வந்து நான் கம்மியா எடுத்துக்கிறேன், நான் 2 times எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் வில் பி மச் லெஸர். 20-25 கிட்ட வரும். அதுக்குள்ளே முடிக்கலாம் நம்ம. அவங்க 2 பேருக்கு மட்டும். இது இப்படிதான் போட்டோம். 5 பேருக்கு ஒரு பாலிசியில போட முடியாது. நீங்க 3 பேர் ஒரு ஃபேமிலி, அவங்க 2 பேர் ஒரு ஃபேமிலி, அப்படிதான் போட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ யா. சரிங்க ப்ரோ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நிறையா தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போக வர அதில் நடக்கிறத வச்சு வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோடனே ஓகே இதுக்கெலாம் இதுதான் வந்து ஸ்டெப்ஸ், இது இப்படி தான் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துட்டதுனால பெருசாக எதுவும் டவுட்ஸ் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்க. ஹவ் வாஸ் இஸ் இந்த செஷன்? நான் எல்லாமே கவர் பண்ண நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆக்சுவலாக வந்து இப்போ வரைக்கும் ஒரு 11 கிளைம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் கேஷ்லெஸ் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 7 to 8 இருக்கும். 7 இருக்கும். இந்த 7லையுமே நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அது எல்லாமே நீங்கள் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் அதை கவர் பண்ணிட்டு இருந்தீங்க. மேபி அதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்கன்றது எனக்கு தெரியல. நான் ஜாயின் பண்ணும்போதுலேருந்து நான் என்னென்னலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே இதில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஓகே. அது தான் மேபி அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்து புதுசாக இல்லாமல் இருக்கலாம். பட் புதுசாக பாலிசி எடுக்கிறவங்களுக்கு இல்லை நியூ டு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அவங்களுக்கு அது கண்டிப்பாக அது பெனிஃபிட் தான். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு அதுதான் அந்த ரியாலிட்டி செக் தான் கேட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் அது எல்லாமே அதில் கவர் பண்ணிட்டீங்க. ஃப்ரம் ஃபஸ்ட்டு கிளைம்ல இருந்து இப்போ டிசம்பர் 2024 பண்ண வரைக்கும் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கூகுள். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் திஸ் கால் வில் கனெக்ட். இது நம்ம என்ன பண்ணுறது ஒரு தாட் ப்ராசஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இது ரெக்கார்டிங்ல பார்க்குறீங்க அப்படின்னா இது நல்லா லிசன் பண்ணதுக்கு மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதே டேட்டில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் 8 to 9. ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்யூ.